ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு ஒரு ஆள் மெசேஜ்ல போடுங்க, நான் பேசுறதே விளங்குதான்ட்டு. ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா, லாஸ்ட் கிளாஸ்ல சமன்பாட்டு தொகுதி ஆரம்பிச்சோம். என்ன சமன்பாட்டு தொகுதி ஆரம்பிச்சு வாய்க்குழி, அடுத்தது வாய்க்குழியில உமிழ்நீர்ல கூறுகள் பார்த்தோம். சரியான உமிழ்நீர கூறுகளை மனப்பாடம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நிமனிகன் பார்த்தோம். என்னது? AMBI மேல W. சரியான ஏங்கிற என்ன? மைலேஸ். எம் வந்துகிட்டு மியூக்கஸ். பி வந்துகிட்டு பஃபர், அதாவது தாங்கும் தொழிற்பாடு. ஐ வந்துகிட்டு இம்யூனோகுளோபின். சரியானே? அப்ப அது மாதிரி டபிள்யூங்கிறது நீர். சரி, அப்ப ஒவ்வொன்றுக்கும் உரிய தொழில்களை நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு நம்ம இறைப்பையை பத்தி பார்த்தோம் கொஞ்சம். சரியானே? அதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போவோம். ஸ்கிரீன் விளங்குதானே? சரி, அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது இறைப்பையை பத்தி பார்ப்போம். சரியா? இரைப்பையில நிறைய ஃபீச்சர்ஸ் பத்தி பார்த்தோம். நம்ம என்னது? இரைப்பையில இரைப்பை வந்துட்டு களம் வந்துகிட்டு முடிகிற இடத்துல இருக்கும், அதாவது ஈசோபேஜஸ் முடிகிற இடத்துல இருக்கும். களமும் இரைப்பையும் இணைகிற இடத்துல இருக்கிற இறுக்கிக்கு நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இதய இறுக்கி. அதே மாதிரி இங்க காணப்படுற இறுக்கிக்கு பேர் உடல்வாய் இறுக்கி. சரியானே? அதே மாதிரி என்ன பேர் என்ன பார்த்தோம்? இதுல காணப்படுற மேலணிப்படைய அதுல நொதியங்களால தற்சமிபாடு அடையாம இருக்கிறதுக்குரிய பொறிமுறைகள் 3 பார்த்தோம் நம்ம. சரியா? என்னென்ன? 3 நாட்களுக்கு ஒரு முறை என்ன செய்யும்? மேலணிப்படை களப்பிரிவு மூலம் சரியா? களப்பிரிவு மூலம் என்ன செய்யும்? புதிய மேலணிப்படையை உருவாக்கும். அத மாதிரி இங்கு காணப்படுற HCl இருக்கட்டும், அதாவது அடுத்தது நொதியங்களா இருக்கட்டும், எல்லாம் என்ன நிலையில சுரக்கப்படும்? உயிர் பற்ற நிலையில சுரக்கப்படும். அதோட இன்னும் ஒன்றுதான் என்னது? சீதம் சுரக்கப்படுது. சரியா? அது மாதிரி பார்த்தோம். சரியா? அப்ப இது வரைக்கும் நம்ம ஒரு ஓவர்வியூவா பார்ப்போம். என்னண்டா இப்ப இதுதான் வாய் என்று எடுத்துக்கொள்ளுங்களேன். சரியா? இது வாய். அடுத்தது தொண்டை.
தொண்டையில இருந்து களத்துக்குள்ளால கீழே இறங்குது. சரியா? கீழே இறங்கி இங்க என்ன வருது? இரைப்பை வருது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, அவ்வளவு நல்லா இருக்காது படம். இரைப்பை வந்து அதுக்கு அங்கால என்ன வரப்போகுது? இப்ப சிறுகுடல் ஆரம்பிக்க போகுது. சரியா? இப்ப நீங்க பாருங்க, நம்ம வாய்க்குள்ள உணவு எடுக்கும் முதல் அது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம உணவு என்று சொல்லுவோம். சரியா? அதை வாயில போட்டு மென்று கடித்து சரியான பற்களாலையும் நாக்குகளாலையும் என்ன செய்யும்? கடைந்து அப்படி உருவாகிற அந்த முதலாவது ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? போலஸ் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதாவது உணவு திரளை. சரியானே? இந்த உணவு திரளை சுற்றுச்சுரங்கள் அசைவு மூலம் எங்க வரும்? களத்தினூடாக வரும். சரியா? அப்ப இதுவரைக்கும் என்னதான் வரப்போகுது? உணவு திரளை தான். சரியா? இவ்விடத்தின் அசைவு சுற்றுச்சுரங்கள் அசைவு. இப்ப திரும்ப என்ன செய்ய போகுது? இந்த இருக்கியால உள்ளுக்கு வரும் என்றாகி இறைப்பை என்ன செய்ய போகுது? கடைதல் செயற்பாட்டுக்கு உள்ளாகும். சரியான? அந்த டைம்ல இப்ப இதுல என்னென்ன உருவாக சுரக்கப்படும்? உதரச்சாறு சுரக்கப்படும். ஓகே, உதரச்சாறுக்குள்ள என்னென்ன நொதியங்கள் காணப்படும்? HCl காணப்படும், பெப்சி நொதியம் காணப்படும். அது எல்லா இடத்தையும் என்ன செய்யும்? நம்ம இதுக்கு சொல்லுவோம் சுற்றுச்சுருங்கல் அசைவு. சரியா? இதுக்கு சொல்லுவோம் கடைதல் செயற்பாடு. சரியானே? கடைதல் செயற்பாடு மூலம் இந்த உணவு திரள் எண்ணெயாக மாற்றப்படும் என்றா சைமாக மாற்றப்படும். சரியான? இது ஒரு போல தான் இருக்கும். ஒரு திண்மமான ஒரு போல தான் கீழே வரும். இங்க வந்து அந்த அமிலங்களோட கலந்து என்ன செய்யப்படுது? ஒரு செமி சொலிடாக மாறும். சரியான? அதாவது குறை திண்மம் பொருளாக மாறப்போகுது. சரி, அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்டா? சைம் என்று சொல்லுவோம். இரைப்பை பாகு. சரியானே? நல்லா பார்க்கணும் நீங்க. உணவு திரளை உணவு திரள் சரியான போலஸ் எதோட கலக்கப்பட போகுது? கெஸ்ட்ரிக் ஜூஸோட, அதாவது உதரச்சாரோட கலக்கப்பட்டு என்னையா மாறும்? இரைப்பை பாகா மாறும். சரியான? அப்ப உணவு திரளை இங்க இரைப்பை பாகு. அப்ப இரைப்பை பாகுதான் இப்ப இங்க என்ன செய்ய போகுது? இங்க வெளியாக வர்றதும் இரைப்பை பாகுதான். சரியா? இங்க என்ன செய்ய போகுது? இங்க இருந்து இந்த இறுக்கி வந்துகிட்டு ஃபாஸ்டா என்ன செய்யும்? தள்ளும். எந்த அளவு ஃபாஸ்டா? அதாவது அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா ஜெட் போல தள்ளும். சரியான? சிறு தாரைகள் தமிழ்ல சொல்லுவாங்க. சிறு தாரைன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்கிலீஷ்ல சொல்லும் போது ஜெட் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஃபாஸ்டா என்ன செய்ய போகுது? முன் சிறு உடலுக்குள்ளுக்கு தள்ளும். அது ஷேப்பை பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு. சரி, அதெல்லாம் ஜெட்டுங்கிறாங்க. முன்னுக்கு பெருசாகவும் பின்னுக்கு சரி மாறி இருக்குமே ஜெட். இந்த மாதிரி அந்த மாதிரி வேகமாக தள்ளும். சரியான? அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? ஜெட் மாதிரி அதை தள்ளுது. இப்ப இங்கேயும் என்ன வரப்போகுது? இங்கேயும் இரைப்பை பாகுதான். சரியானே? இப்ப முன் சிறுகுடல் ஃபுல்லாவே என்ன செய்யும்? இரைப்பை பாகு வரும். வந்து எதோட கனெக்ட் ஆக போகுது? இப்ப பெருங்குடலுக்கு கனெக்ட் ஆக போகுது. சரியா? பெருங்குடல்ல என்ன நடக்கும்? இப்ப இது இரைப்பை பாகு இது வரும்போது என்ன நடக்க போகுது? ஃபுல்லாக துருத்தியில் நடக்கும். சிறுகுடல் ஃபுல்லா என்ன என்ன பிரதானமான என்ன தொழில்? அநேகமான சமிபாடு எல்லாம் இறுதியா பூரணப்படுத்தப்பட்டு என்ன செய்யும்? அகத்துறிஞ்சப்படும். பெருங்குடலுக்கு வரும்போது என்ன செய்ய போகுது? இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மலம் என்று சொல்லுவோம். சரியானே? அப்ப இரைப்பை பாகானது பெருங்குடலுக்கு வரும்போது என்னையா மாறப்போகுது? மலமா மாறப்போகுது. அப்ப மலமா மாறி வந்து இப்ப என்ன செய்யும்? பெருங்குடலுக்கெல்லாம் மூவ் ஆகும். பெருங்குடல்ல 3 பாட்டு இருக்கு. சரியானே? அந்த அளவுக்கு இதாக்குறல்ல. பெருங்குடல்ல 3 பாட்டும் என்ன? சிறுகுடலோட இணைகிற அந்த சிறுகுடலும் பெருங்குடலும் இடையிற ஜங்ஷன் இருக்கு தானே? இந்த ஜங்ஷனுக்கு கீழே இருக்கிற ஆளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குருட்டு குடல்னு சொல்லுவோம். சரியானே? இதுக்கு மேல இருக்கிற ஆளை என்னன்னு சொல்லுவோம்? குடற்குறைன்னு சொல்லுவோம். சரியானே? இதுல 3 பாட்டு இருக்கு. பட் நம்ம சோர்ஸ் புக்ல சொல்லி இல்லை. என்னது? இங்க இருந்து மேல போறாள் ஏறு குடற்குறை, இங்க இருந்து இப்படி போறாள் குறுக்கான குடற்குறை, இங்க இருந்து கீழே போறாள் இறங்கு குடற்குறை. ஆனா இந்த மூணா பிரிச்சவங்களையும் சொல்லல, உங்களுக்கு குடற்குறைங்களை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சரி, சும்மா தெரிஞ்சு வச்சிருந்தா நல்ல. அப்ப அப்ப இது குருட்டு குடல் 1, குடற்குறை 2, மூணாவது இது எப்படியோ வந்து இங்க இந்த பாட்டு இருக்கு தானே? இங்கதான் என்ன செய்யும்? மலம் சேமிக்கப்படும்.
அப்ப இது என்ன சொல்றாங்கன்னா நேர்குடல்னு சொல்றாங்க. இது ஃபுல்லா அசைகிறது என்னது? மலம். சரியானே? மலம் அசையும். என்ன அசைவு? சுற்றுச்சுருங்கள் அசைவு. இந்த அசைவுல உங்களுக்கு கட்டாயம் அதே விஷயம்தான். இந்த களத்துல என்ன நடக்குது? மாறி மாறி நடக்கின்ற சுருக்கமும் தளர்வும். அதே மாதிரிதான் இந்த இறப்பையிலை மாறி மாறி நடக்கின்ற சுருக்கமும் தளர்வும். ஆனா இங்க என்னன்னு சொல்றோம்? சுற்றுச்சுருங்கல்னு சொல்றோம். இங்க என்ன சொல்றோம்? கடைதல்னு சொல்றோம். திரும்ப சிறுகுடலுக்கு வரும்போது சுற்றுச்சுருங்கல்னு சொல்லுவோம். சரியா? சிறுகுடல் பெருகுடல் எல்லாத்தையும் சுற்றுச்சுருங்கல் தான் நடக்கும். சுற்றுச்சுருங்கல் மூலம் மலம் அசையும். அப்ப நேர்குடல சேமிக்கப்பட்டு எது வழியாக வெளியேற்றப்படும்? இங்க புதம் வழியாக வெளியேற்றப்படும். சரியா? புதம் வழியாக வெளியேற்றப்படுறதுக்கு 2 பிரதானமான இருக்கிகள் காணப்படுது. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இருக்கிகள் என்ன செய்யும்? ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பதார்த்தத்தை அனுப்புறதுதான் வேலை. சரியா? இங்க காணப்படுற இருக்கை என்ன வேலை? உடம்புல இருந்து வெளியாக போகுது. சரியா? அப்ப அதுக்கு ரெண்டு ரெண்டு ஸ்பின்ச்சஸ் காணப்படுது. ஸ்பின்ச்சஸ்ங்கிற இருக்கிகள் தான். சரி, ஒன்று உட்புறமாக காணப்படுற இருக்கிகள் உண்டு, கொஞ்சம் உட்புறமாக காணப்படும். சரியானே? அடுத்தது வெளிப்புறமாக காணப்படுற இருக்கிகள். சரியா? இதுல என்ன விஷயம்டா, இந்த வெளிப்புறமாக காணப்படுற இருக்கியானது இச்சைக்குரியது. சரிதானே? இச்சைக்குரியது அது என்ன தசையால் ஆக்கப்பட்டிருக்கும்? வன்கூட்டு தசை. சரியானே? அதாவது நம்ம மலம் கழிக்கும் போது நம்ம நினைச்சாதான் என்ன செய்யும்? மலம் வெளியேற்றப்படும். அதுக்குரிய இருக்கிதான் இந்த வெளிப்புறமான இருக்கி. எக்ஸ்டர்னல் ஸ்பின்ச்சர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரி, வெளிப்புறமான இருக்கி. உள்ளுக்கு காணப்படுறது இன்டர்னல் ஸ்பின்ச்சர். அது நம்மளோட கண்ட்ரோல் இல்லை. சரியான? அப்ப அப்படியும் ஒரு இருக்கி ஒன்று இருக்கு. அப்ப ரெண்டுமே என்ன செய்யணும்? ரிலாக்ஸ் ஆனாதான் என்ன நடக்கும்? மலம் வந்துகிட்டு வெளியாகும். சரியா? சாதாரணமா ரெண்டுமே சுருக்கமான நிலையில இறுகி காணப்படும். சரியா? இப்ப இதை நம்ம இப்ப அந்த விஷயங்கள்லாம் இது நான் சொன்னேன்னா 2 விஷயம் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்னது? புதத்துல 2 இருக்கிகள் காணப்படும். சரிதான்? இதுதான் ஒரு ஓவர்வியூ வந்து. சரியா? எந்த இடத்துல என்ன அந்த நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் வேற வேற ஃபார்ம்ல வருது. என்னென்ன ஃபார்ம்? உணவு திரள், அடுத்தது இரைப்பை பாகு, அடுத்தது மலம். அந்த மாதிரி 3 ஃபார்ம்ல வருது. அசைவுகள் 3 இடத்துல இருக்கு. சரியா? இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப லாஸ்டா இரைப்பையை பத்தி ஓவர்வியூ நம்ம ஜஸ்புக்களுக்கு இருக்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். சரியா? இப்ப அடுத்து என்ன மாதிரி தொழில நம்ம பார்க்கல. சரியா? தொழில இப்ப நம்ம பார்ப்போம். இரைப்பையிட தொழில் இப்ப நான் உங்களுக்கு கதைச்சதுதான். என்னது? மெயினானது கடைதல் செயற்பாடு. சரியா? ஒரு பிளெண்டருக்குள்ள கொஞ்சம் பழத்துகளை போட்டு, ஒரு பிளெண்டருக்குள்ள ஒரு 2 3 வகையான பழங்களை போட்டு அடிச்சோம்னா என்ன செய்யும்? அது கடைந்து கடைசியா ஒரு ஒரு செமி ஃப்ளூயிடான செமி சாலிட், ஒரு குறை திண்மமான ஒரு இது வந்து வரும். அந்த மாதிரி ஒரு வேலைதான் இந்த இரைப்பையில நடக்க போகுது. சரியா? அப்ப இதுல நம்ம ஓகே, நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். இது லேசா பாடமாக்குற ஒரு வழி ஒன்று இருக்கு. சரி, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது இப்ப இப்ப நான் ஒரு சின்ன விஷயம் விளங்கித்தானே. என்ன? ஒரு பிளெண்டர் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள படத்தை போட்டு அடிச்ச மாட்டா என்ன வரும் கடைசியா? ஜேம்ஸ் செய்யற அப்படித்தானே. ஸோ அப்ப அதை லேசா பாடமாக்குறதான் ஹைலி டேஸ்டி ஜேம். சரியா? என்னன்னு பார்ப்போம் நம்ம. சரியா? இப்ப முதலாவது ஹைலி எங்கள அந்த எச்ச நீங்க என்ன வச்சுக்கணும். சரியானே? எச்சங்கிறது என்னண்டா ஹோமோனுக்குரியது. சரியானே? இப்ப இரைப்பைக்கும் ஹோமோனுக்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தோம்டா, இரைப்பை ஒரு அகஞ்சுரக்கும் தொகுதியாகவும் தொழிற்படும். அகஞ்சுரக்கும் ஒரு அங்கமாக தொழிற்படும். எப்படின்னு பார்ப்போம் நம்ம. இப்ப இந்த மாதிரி ஒரு உணவு கொண்டு வருது. சரியான? களத்துக்குள்ளால உணவு கொண்டு வருது. என்னையா வரும்? உணவு திரளா வரும். வந்தது சரியானே? இப்ப வந்தது எங்க? டிரெக்டா எங்க போகும்? இரைப்பைக்குள்ள போகும். சரியானே? எதை தாண்டி போகும்? இதே இருக்கிய தாண்டி போகும். சரியா? தாண்டி போய் எங்க விழும்? இரைப்பையில ஒரு சுவர்ல கொண்டு என்ன செய்யும்? ஏதோ தட்டுப்படும். சரியானே? அப்ப அந்த இடத்துல இந்த இரைப்பையில சுவர்கள்ல இழுவை வாங்கிகள் போட்டு இருக்கு.
சரியான ஸ்ட்ரெச் ரிசெப்டர்ஸ் இழுவை வாங்கிகள். அப்ப அது என்ன செய்யும்? அது தூண்டப்படும். சரியானே? அப்ப அது ஒரு ரிசெப்டர் தானே. அப்ப தூண்டப்பட்ட உடனே அது என்ன செய்ய போகுதுண்டா, அப்ப அதுதான் ரிசெப்டரும் அதுதான் எஃபெக்டையும் காட்ட போகுது. சரியா? அந்த களங்கள் தான் அப்படி சில களங்களும் இருக்கு. சரியா? சில களங்கள் சென்ஸ் மட்டும்தான் பண்ணும். அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் வேற களங்கள் பண்ணும். சரியா? அப்ப 2 வகையான களங்கள் நம்ம உடம்புல இருக்கு. இது வந்துகிட்டு அதுவே சென்ஸ் பண்ணி அதுவே என்ன செய்ய போகுது? ரெஸ்பாண்ட் பண்ண போகுது. அந்த மாதிரியான களங்கள் தான் இந்த இழுவை வாங்கிகள். அப்ப இது என்ன செய்ய போகுதுண்டா, இதுல இருந்து வர இழுவையை உணர்ந்து ஒரு ஹோமோனை சுரக்க போகுது. என்ன ஹோமோன்டா கெஸ்ட்ரின் ஹோமோனை சுரக்கும். சரியானே? கெஸ்ட்ரின் ஹோமோனை சுரந்து எங்க விடும் பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா விடும். சரியானே? உடம்பு ஃபுல்லா விட போகுது. அப்ப அப்ப உடம்பு ஃபுல்லாண்டா எங்க எங்க நம்ம உடம்புல இருக்கிற குருதி முழுக்க என்ன செய்யும்? பரவிடும். பரவி இப்ப இதுக்கு இப்போ ஒரு ஹோமன் தானே, இப்ப இதுக்குரிய ஒரு டார்கெட் செல் ஒன்று வேணும். டார்கெட் செல் அதாவது இலக்கு அங்கம். சரியானே? இலக்கு அங்கம் அப்படி இல்லாட்டி இலக்கு அங்கத்தில் இருக்கிற களம். சரி. இப்ப இவர் தேடி போவார். இப்ப உடம்புல ஃபுல்லா சுரக்கப்பட்ட இந்த கெஸ்டின் ஹோமன் எது நம்ம டார்கெட் செல் தேடிட்டு போவார். தேடிட்டு போகலாம். அப்பதான் அவருக்கு இது தெரிய வருது நம்மளோட டார்கெட் செல்லு எதுதான்? இந்த இரைப்பை தான். சரியானே? அப்ப அவரு உடம்பு ஃபுல்லா போனதே ஒரு வேஸ்ட் மாதிரி தான். ஆனா இருந்தாலும் ஹோமோன் அப்படித்தான் தொழிற்படும். சரியானே? ஏன் முதலாவதா சுரக்கப்பட்டு உடம்பு ஃபுல்லா பரவலாக தொழிற்படும். இப்ப நீங்க உங்களோட 15 இப்ப நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிவிஷன் கிளாஸ் தானே சொல்றேன். நரம்பு தொகுதி இருக்கு தானே, நரம்பு தொகுதியில ஒரு கம்பேரிசன் ஒன்று படிச்சிருப்பீங்க. என்ன? நரம்பு தொகுதிக்கும் அகஞ்சுரக்கும் தொகுதிக்குமான ஒரு கம்பேரிசன். நர்வஸ் சிஸ்டம், அடுத்தது எண்டோக்ரைன் சிஸ்டம். என்னென்ன இருக்க போகுது? ஊடுகடத்தும் 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 முறை. சரியா? அடுத்தது ஊடுகடத்தி. என்னன்னா ஊடுகடத்தி. அடுத்தது என்னது? அடுத்தது இந்த தூண்டற்பேர் விஷயம். சரியா? உங்க ரிசர்ச் புக்ல இருக்கிற அட்டவணை இது உங்களுக்கு நினைவுல இருக்கணும். இந்த தூண்டற்பேரு நரம்பு களங்களுக்கு எப்படியானது? ஓரிடப்பானது, ஓரிடப்பற்றது, ஓரிடப்பற்றது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒரு அயன்பாக்ஸ்ல சுட்டுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? இப்ப அயன்பாக்ஸ்ல எந்த கை சுட்டுச்சோ அந்த கை தான் எடுப்போம். சரியானே? அந்த கையை எடுத்துக்கிட்டு மொத்தமா உடம்பு ஃபுல்லா பதாளிச்சுட்டு ஓடுவோம் நம்ம. அப்படி ஓடியும் வேலை இல்லை. சரி. அப்ப அந்த மாதிரி நடக்காது. எந்த கை சுடுவதோ அந்த கையை நம்ம எடுப்போம். ஆனா அகஞ்சுரக்கும் அதாவது எண்டோக்ரைன் சிஸ்டம் அகஞ்சுரக்கும் தொகுதியில ஒரு தூண்டற்பேர் எப்படி வரும்? உதாரணத்துக்கு பியூபர்ட்டி. பியூபர்ட்டி எடுத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு சிஸ்டத்தோட அதாவது இடம்பெருக்க தொகுதியோட மட்டும் சம்பந்தமானது இல்லை. மொத்தமா எல்லாமே என்னது நம்மளோட வளர்ச்சியை அதிகரிக்கும். அப்போ மொத்தமா எல்லாமே நடக்க போகுது. அப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பரவலானது. சரியா? அப்ப நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன். டோட்டலா 1 2 3 4 5 விஷயம் இருக்கு அதுல. சரியா? என்ன? தூண்டற்பெயரை ஆரம்பிக்க எடுக்கும் காலம், அடுத்தது தூண்டற்பெயரை தூண்டற்பெயர் தூண்டற்பெயர் எவ்வளவு காலத்துக்கு இருக்குங்கிறது. சரி, அந்த மாதிரி 5 விஷயம் இருக்கு. நீங்க பார்த்து ரிவைஸ் பண்ணி கொள்ளுங்க. நான் சும்மா இந்த விஷயம் இப்ப வந்ததால நான் சொல்லிட்டேன். 5 மினிட் முடிச்சிட்டீங்களா? 5வது இப்ப நான் சொன்ன இந்த நரம்பு தொகுதி முடிச்சிட்டீங்களாண்டி? நீங்க கொஞ்சம் செட்ல போடுங்க. பாத்திமா, ஹம்தா, யதுர்ஷனா, ஜீனத், மீரா. நீங்க போடுங்க. அந்த அதாவது கிரேட் 13 அதாவது கிரேட் 13 ஃபர்ஸ்ட் யூனிட் நினைக்கிறேன். கிரேட் 13 5th யூனிட்ல கிரேட் 13 நரம்பு தொகுதி. ஓகே. அப்ப நான் சரி. ஓகே, முடிச்சிருப்பீங்க இந்த டைம்ல. இப்ப நீங்க அந்த 5 விஷயத்தையும் நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? அப்ப இப்ப என்ன செய்ய போகுதுன்னா பாருங்க. இப்ப உடம்பு ஃபுல்லா போயிட்டு டார்கெட் செல் இப்ப எதுன்னு தெரிஞ்சுட்டு அவருக்குரிய அதே இறைப்பைன்னு தெரிஞ்சுட்டு அப்ப இறைப்பையில என்ன டார்கெட் ஆக போகுது? ஓகே. அப்ப கெஸ்டின் திரும்ப தொழிற்பட போகுது இறைப்பையில தான். என்ன எஃபெக்ட காட்டும்? HCl அதிகமா சுரந்து விடும். ஏன்? இப்ப அவரு ஒரு சாப்பாடு ஒண்ணு சாப்பிட்டு இருக்காரு. சரியானே? இப்ப சாப்பாடு சாப்பிட்டதுக்கு பிறகு என்ன நடக்கணும்? அந்த சுரப்புகள் அதிகமா சுரக்கணும். சரியா? அப்ப HCl அதிகமா சுரக்கும். அடுத்தது என்ன நடக்க போகுது? இந்த கடைதல் செயற்பாடு அதிகரிக்கணும். ஏன்?
சாப்பிடுற சாப்பாடு அதுக்கேற்ற மாதிரி அதிகரிக்க போகுது. சரிதானே? அப்ப இந்த விஷயம் இதுதான் இரைப்பையில நடக்கிற ஹோமோனுக்குரிய தொழிற்பாடு. சரியா? அப்ப நீங்க ஹோமோனு பக்கத்துல கெஸ்ட்ரின்ங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியானே? அப்ப இரைப்பையிட்ட தொழில் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஒரு பிளெண்டர் ஒன்றுல பழத்தை போட்டு அடிச்சா நமக்கு என்ன வரும்? நல்லா ஹைலி டேஸ்டான ஒரு ஜேம் வந்து வரும். சரியானே? அப்ப ஹைலி டேஸ்ட் இருக்குல்ல, ஹைக்கு ஹோமோன். சரியானே? அப்ப ஹோமோனை பத்தி நம்ம இந்த பார்த்துட்டோம். அடுத்தது முன் சிறுகுடல்ல இப்ப உணவு இப்ப வந்துட்டு இரைப்பையில காணப்படுது. அந்த டைம்ல என்ன ஹோமோன் தொழிற்படுதுன்னு பார்த்துட்டோம். இப்ப இதுக்கு பிறகு இங்கே நிக்க போறோம் இல்லையே உணவு. இப்ப திரும்ப என்ன செய்ய போகுது? இங்கால வரப்போகுது. இங்க என்ன குடல்வாய் இருக்கியால என்ன செய்ய போகுது? இங்க கடையப்பட்டு இதுக்குள்ள வரும். சரியா? இதுக்குள்ளேயும் அதே மாதிரி என்ன நடக்குது? சைமா உணவு வரும். சரியா? வந்த உடனே இங்க முன் சிறுகுடல் என்ன செய்யும்? இங்க எப்படி சென்ஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி இங்கேயும் சென்ஸ் பண்ணும். சரியா? ஆனா ஒரு வித்தியாசம் என்ன? இங்க இழுவையே சென்ஸ் பண்ணிச்சு. ஆனா இங்க எடுத்து எதை சென்ஸ் பண்ண போகுதுண்டா? அமிலத்தை சென்ஸ் பண்ணும். இந்த இந்த இரைப்பை பாகுல காணப்படுற அமிலத்தை சென்ஸ் பண்ண போகுது. ஓகே. அப்ப இது இழுவையே சென்ஸ். ஓகே, ஒரு ஆள் லெஃப்ட் லீவ் ஆகி வந்திருக்காங்க. சரி, இப்ப என்ன சொன்னேன்டா, இப்ப நீங்க இரைப்பை இருக்குதானே, இரைப்பையில ஒரு உணவு வந்து விழுந்த உடனே அதுல இழுவைய சென்ஸ் பண்ணி கெஸ்டின் ஹோமோனை சுரக்கும் இரைப்பை. சரியானே? ஓகே, அப்ப இதுக்குள்ள அந்த வேலை முடிச்சு. இப்ப அதுக்குள்ள இருக்க போற இல்லையா உணவு, இரைப்பை பாகு என்ன செய்யும்? இரைப்பை பாகு அடுத்து முன் சிறுகுடலுக்குள்ள வரும். முன் சிறுகுடலுக்குள்ள வரும்போது முன் சிறுகுடல் இரைப்பை மாதிரி என்ன செய்ய போகுது? அதை சென்ஸ் பண்ணும், உணவு வாரத்தை சென்ஸ் பண்ணும். ஆனா இங்க ஒரு டென்ஷன் ஃபோர்ஸை தான் இங்க இழுவை என்ன செஞ்சிச்சு? இரைப்பை சென்ஸ் பண்ணிச்சு. ஆனா முன் சிறுகுடல்ல எதை சென்ஸ் பண்ண போகுது? அந்த உணவுல காணப்படுற அமிலத்தை சென்ஸ் பண்ணும். சரியா? இப்ப இவர் சென்ஸ் பண்ணிட்டார். இப்ப இவர் சென்ஸ் பண்ணினோடனே இப்ப அடுத்து என்ன செய்யணும்? இவரும் அதே மாதிரி ஒரு ஹோமோனை சுரக்கும். சரியானே? என்ன ஹோமோன்? இவர் 2 ஹோமோனை சுரக்கப்படுறாரு. ஒன்று CCK, அடுத்தது செக்ரிட்டின் என்று 2 ஹோமோனை சுரப்பாரு. சரியா? இப்ப இவரு சுரந்து எங்க விடுவாரு? ஹோமோன் என்றாலே முதலாவது உடம்பு ஃபுல்லாக விட்டுருவார். அப்ப உடம்பு ஃபுல்லா குருதி ஃபுல்லா பரவல் அடைஞ்சிடும். பரவல் அடைஞ்சி இப்ப இவர டார்கெட் செல்ல கண்டுபிடிக்கணும். டார்கெட் செல் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த CCKக்கும் செக்ரிட்டின் ரெண்டுக்கும் ஒரு டார்கெட் செல் ஒன்று இருக்கு. டார்கெட் ஒரு ஓகன் என்னன்னு பார்த்தோம்டா அதுதான் சதையி. சதையி எதுக்குள்ள காணப்படும்னா முன் சிறுகுடலோட சி வளைவினில் பொதிந்து காணப்படும். சரி, மாறி வரும் என்ன? முன் சிறுகுடல் தான் இது. இந்த முன் சிறுகுடலின் இந்த சி வளைவு சதையின் தலை, இதுதான் நம்ம சதையிட தலை என்று சொல்லுவோம், தலையினுள் பொதிந்து காணப்படும். சரியானே? ஓகே, அப்ப இப்ப இது என்ன செய்ய போகுது? இது உடம்பு ஃபுல்லா பரவல் அடைந்து டார்கெட் செல் எது? இந்த சதை. சதை இப்ப என்ன செய்ய போகுதுன்னா இந்த CCK இருக்கு தானே, கொலிசிஸ்டோகைன்னு சொல்லுவோம் இந்த ஹோமோனு. எதால சுரக்கப்படுற? முன் சிறுகுடலின் சூறால சுரக்கப்படும். சரிதானே? இதை நீங்க உங்களோட ரிசர்ச் புக்ல ஒவ்வொரு பாயிண்டா எழுதி வச்சிருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைடா, பந்தியா எழுதி வச்சிருக்காங்க. சரிதானே? அதை பார்த்தாலே என்ன செய்யும்? நமக்கு ஒரு விருப்பம் ஒன்று இல்லாத மாதிரி இருக்கும். இதை நான் ஒரு கன்செப்டா சொல்லிட்டு வரேன். இது நீங்க நோட் பண்ணி வச்சு நீங்க உங்களோட ஃபார்மேட்ல என்ன செய்யுங்க? ஒரு அழகான ஒரு டயக்ராம் மாதிரி எழுதி வைங்க. சரியானே? மற்றது இப்ப இந்த மாதிரி ஒரு ஃப்ளோல இல்லை உங்களோட ரிசர்ச் புக்ல. என்ன கெஸ்டின் ஹோமோன் சுரக்கப்படுற ஒரு இடத்துல இருக்கு. சரியானே? அதே CCKயும் செக்ரெட்டினும் அது ஒரு வேறு இடத்துல இருக்கு. ஆனா நம்ம சாப்பிடக்குள்ள இதெல்லாம் என்ன ஒரு ஃப்ளோல நடக்கும். அதெல்லாம் இந்த ஃப்ளோல சொல்லிட்டு வரேன். சரியானே? அப்ப கெஸ்டின் ஹோமோன் சுரக்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் உணவு கீழே வரக்குள்ள முன் சீரோட வரக்குள்ள CCKயும் செக்ரெட்டின் சுரக்கப்படும். CCK செக்ரெட்டின் CCK சதையில தொழில்பட்டு சதையின் நொதியங்களை, சதைக்குரிய நொதியங்கள் நொதியங்களை என்ன செய்ய போகுது? சுரக்கிறத அதிகரிக்கும். சரியானே? அதே மாதிரி இந்த செக்ரிட்டின் வந்து என்ன செய்ய போகுதுண்டா இந்த சதையால பைகார்பனேட்டும் சுரக்கப்படும். சரியானே? அப்ப இதையும் என்ன செய்யும்? அதிகரிக்கும். வளமையா இப்ப ஏன் உணவு வந்தா, இப்ப உணவு வாரத்துக்கு உணவு வந்தா என்ன செய்யணும்? நொதியங்கள் என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். குறைய போற இல்லையே. இப்ப
சிசிகே வந்து இதை என்ன செய்யணும், இன்ஹிபிட் பண்ணுமா? இன்ஹிபிட் பண்ணாது, இது ஸ்டிமுலேட் தான் பண்ண போகுது. அப்ப இது ரெண்டுமே என்ன செய்யும், நல்ல செக்ரேட் பண்ணி எதுக்குள்ள விடுவிக்கப்படும், இந்த ஒரு காணொன்று இருக்கு சரியா, நான் அது பிறகு சொல்றேன். இந்த காணக்கூடாக முன் சிறுகுடல்ல விடுவிக்கப்படும். விடுவிக்கப்பட்டு இந்த இடப்பைப்பாக என்ன செய்யும், கலக்கும். கலந்து அதுக்கு பிறகு என்ன செய்ய போகுது, செயல்பாடு நடைபெறும் சரியானே. இப்ப நான் ஒரு கூற்றம்னு சொல்றேன். என்னண்டா, இரைப்பைப்பாகானது முன் சிறுகுடலினுள் நுழையும் போது சிசிகே வெளிவிடப்பட்டு சதைச்சாறு விடுவிப்பு, சதைச்சாறு ஓகே, சதைச்சாறு விடுவித்தல் அதிகரிக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா போலையா சொல்லுங்க பாப்போம். நம்ம படிச்சதுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சரியா போலையா? சொல்லுங்க. ஓகே, ஒரு ஆள் சரின்னு சொல்லியிருக்கு, ஒரு ஆள் ரோமன் சொல்லியிருக்கு. சரி, நம்ம என்னன்னு பார்ப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஸ்டேட்மெண்ட் போட்டுரும் சரியான ஒரு சின்ன போல இருக்கு சரியானே. நீங்க நல்லா பாருங்க, இந்த நான் என்ன சொல்லிக்கேன், சிசிகே சரியானே. சிசிகே எதை ஊக்குவிக்க போது, சதை நொதியங்கள் தான் சொல்லிக்கேன், சதை சாறுன்னு சொல்லலை. சரி, சதை சாறுன்னு சொல்றது என்னண்டா, சதை சாறுன்னு சொல்றேன்டா சதையே நொதியங்களும் அதோட சேர்த்து செக்ரேட் பைகார்பனேட், சாரி பைகார்பனேட் HCO3 மைனஸ் சரியானே. இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம், சதைக்குரிய சாறு, சதைச்சாறுன்னு சொல்லுவோம். ஆனா சிசிக்கு சதைச்சாறு தூண்டுமா? இல்ல, சதைச்சாறுல இருக்கிற சதை நொதியங்கள் தான் தூண்டும். சதைச்சாறுல இருக்கிற பைகார்பனேட் யார் தூண்டப்படுறாரு, செக்ரெட்டின் தூண்டப்படுறாரு சரியானே. அப்ப இந்த விஷயமும் நீங்க கவனமா நோட் பண்ண வேண்டியிருக்கு. சரி, அதோட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, நான் பார்ப்போம். ஓகே, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், முன்சீர்கூடலால ரெண்டு ஹோமோன் சுரக்கப்படும். ஒன்று சிசிகே, அடுத்தது செக்ரெட்டின் சரியான. இது ரெண்டுட ஒரு டார்கெட் செல் தான் என்னது, பெங்க்ரியாஸ், சதை சரியா. ஆனா இது மட்டும் இல்லை, சிசிகேட டார்கெட் செல், சிசிகேட டார்கெட் செல் இன்னொன்று இருக்கு, அதைத்தான் நம்ம என்னன்னு பார்ப்போம் சரியானே. ஓகே, இந்த மாதிரி நான் ஈரலை கீறி காட்டுறேன் சரியா. ஈரல், ஈரல்ல இருந்து வர கான் என்ன கான், ஹெப்பாட்டிக் டக்ட்னு சொல்லுவாங்க, ஈரல் கான் சரியானே. அப்ப ஈரல் கான்ல என்ன வரும், பித்தம் வரும் சரியானே. பித்தம் எங்க சுரக்கப்படுறப்ப, ஈரல சுரக்கப்பட்டு வந்து எங்க சேமிக்கப்படும், பித்த கோல் பிளடர். கோல் பிளடருக்கு என்ன சொல்ற தமிழ்ல, பித்த, பித்தப்பை சரியானே. பித்தப்பையில சேமிக்கப்படும், ஈரலுக்கு கீழே காணப்படுற பித்தப்பையில சேமிக்கப்படும். இங்க வந்து 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 எங்க போகும், இங்க போய் சேமிக்கப்படும் சரியா.
அது பேர் ஒவ்வொரு காண்ட பேரும் உங்களுக்கு முக்கியம். இது என்னது? ஈரல் கான். இது பித்தக்கான். சரியானே. இப்ப என்ன செய்ய போகுது? இப்ப இங்க சேமிக்கப்பட்டிருக்கு. சரியானே. சேமிக்கப்பட்டது எப்பயோ தேவைண்டா நம்ம என்ன செய்யணும்? யூஸ் பண்ண தானே வேணும். அப்ப யூஸ் பண்ணும்போது என்ன செய்யும்? திரும்ப வெளியாகி வரும். அப்ப அது வரும்போது நம்ம அதை என்ன சொல்லுவோம்டா? பொது பித்தக்கான்னு சொல்லுவோம். இது பொது பித்தக்கான். பொது பித்தக்கான் எதோட போய் ஜாயின் ஆகும்டா? இந்த சதைக்குரிய சதைச்சாறு இருக்கு தானே, சதைச்சாறு சதையத்திலான உற்பத்தியாக்கப்படும். அப்ப அது எங்க வந்து சேரணும்? நம்மட முன் சீரோடுல வந்து சேரணும். சரிண்ணே. இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் இங்க வந்து சேரணும். இது குட்டி குட்டி குட்டியா எல்லாத்தையும் சேர்க்கும். நிறைய சின்ன சின்ன செல்ஸ் எல்லாம் காணப்படும். அதை நம்ம குறவு பார்ப்போம். சரிண்ணே. அப்ப அதுல சுரக்கப்படுறது எல்லாம் எங்க வரும்? இந்த காணக்கூடாக வந்து இதுல துறக்கப்படும். ஆனா அதே டைம்ல இதோட வந்து எது ஜாயின் ஆகும்டா? இந்த பொதுப்பித்த கான் வந்து ஜாயின் ஆகிடும். சரிதானே. அப்ப பொதுப்பித்த கானும் எதுவும் கனெக்ட் ஆக போகுது? சதைக்குரிய கான். இது இந்த கானை நம்ம என்ன சொல்லுவோம்? சதைய கான். சரியா? அப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுண்டா, என்னது? பித்தமும் சரிதானே, சதையே சதைச்சாரும் முன் சிறு குடலினுள் ஒரு தனித்த துவாரத்தினோடு. ஒரு தனித்த துவாரத்தினோடு வெளிவிடப்படும். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா போலையா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சரி, ரெண்டும் ஒரே துவாரத்துல கொமனா வந்து ஜெயின் ஆகும். அப்ப இந்த இதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? இப்ப இந்த கானுக்கு சதை காணன்னு சொல்லிட்டோம். இந்த கானுக்கு பொது பித்த காணன்னு சொல்லிட்டோம். அப்ப ரெண்டும் ஜெயின் ஆகிற காணன்னு சொல்லுவோம்? ஈரல் சதைய கான். சரியா? அப்ப ஈரல் சதைய காணுங்கிற ஒரு துவாரத்தின் ஊடாகத்தான் என்ன செய்யும்? முன் சிறுகுடலினுள் வெளிவிடப்படும். சரிதானே? ஓகே. இப்ப நம்ம என்னத்துக்கு நம்ம இந்த முன் ஈரலும் இந்த பித்த பையை பார்த்தோம்னு சொன்னா, இந்த சிசிகேட இன்னும் ஒரு டார்கெட் போகான் தான் என்னது? இந்த பித்த பை. சரிதானே? இங்க போய் என்ன செய்யும்? பித்த பையை சுருக்கி விட்டுரும். பித்த பையை சுருக்கி விட்டா பித்த பையில சேமிக்கப்பட்ட பித்தம் என்ன செய்யும்? வெளிவிடப்படும். அப்ப என்ன செய்யும்? அங்க வர பித்த பை இங்கக்குள்ள வந்து சேரும். அப்ப இன்னும் சமிபாடு நடக்கும். பித்தம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ற? கொழுப்பை குழம்பாக்குவதற்கு பித்தம் பயன்படும். அப்ப வார வார சாப்பாட்டுல கொழுப்பு மிதிக்கலாம் தானே. அப்ப கொழுப்பு இருந்தா கொழுப்பு சமன்பாட்டுக்கு தேவையான இந்த இது என்ன செய்யணும்? பித்தம் வெளிவிடப்படணும். அப்ப அதுக்காகத்தான் சிசிக்கு சதை நொதியங்களையும் உள்ளுக்காக ரிலீஸ் பண்ணும். அத மாதிரி பித்தத்தையும் ரிலீஸ் பண்ணும். சரியானே? இது ரெண்டு தொழில் சிசிகேக்கு. சரியா? இப்ப என்ன செஞ்சுட்டு இறப்பையில ஒரு இறைப்பை இறைப்பையில இறைப்பை பாக வந்து சேர்ந்து அடுத்ததான் அதை தாண்டி முன் சிறுவர்களுக்குள்ள வந்துட்டு இப்ப ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏன்டா? இப்ப அடுத்தது எங்க போக போகுது? முன் சிறுவர்களுக்குள்ள போகணும். சரிதானே? ஆனா இப்ப இந்த வார ஆஹ் இந்த உணவு இருக்கு தானே, இந்த உணவுல நான் சும்மா சொல்றேனே, கொழுப்பு வந்துட்டு அதிகமா இருக்கு. சரியா? கொழுப்பு அதிகமா இருந்துச்சுண்டா இப்ப நம்ம என்ன செய்வோம்? நிறைய தானே சாப்பிடுவோம். இப்போ ஒரு நல்ல ஒரு ஆட்டுக்கால் சூப் பண்ணி சாப்பிட்றோம்னு வைங்களேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கரண்டி எடுத்து நல்லா சாப்பிடுறீங்க. அப்ப அதுல என்ன? நல்ல கொழுப்பு கண்டென்ட் கூடவா இருக்கு. கொழுப்புங்கிற என்ன? ஃபெட்டி ஆசிட் பிளஸ் கிளிசரோல் தானே. ஃபெட்டி ஆசிட் என்னது? ஒரு அமிலம். சரியா? அப்ப நான் என்ன சொல்லிட்டேன்?
இந்த முன்சிறுடல் இந்த உணவுல இருக்கிற அமிலத்தன்மையை சென்ஸ் பண்ணித்தான் இந்த சிசிகேயும் செக்ரீட்டனும் என்ன செய்யுது, சுரக்கப்படுது. சரியா? இப்ப நீங்க என்ன செய்யறீங்க, சாப்பிடுற சாப்பாட்டுல அதிக அளவான கொழுப்பு இருக்கு, அப்ப அதிக அளவான ஃபேட்டி ஆசிட் இருக்கு. சரியா? அப்ப அந்த அமிலம் என்ன செய்யுது, கூடுது. இப்ப கூடக்குள்ள இப்ப என்ன செய்ய போகுதுண்டா, சிசிகேயும் செக்ரேட்டனும் சாதாரண மட்டத்தை விட பல மடங்கு அதிகமா என்ன செய்ய போகுது, கூட போகுது. சரியா? இப்ப இந்த ஹை லெவல்ல இருக்கிற இந்த சிசிகேயும் செக்ரேட் இந்த டார்கெட் செல் வந்துகிட்டு இப்ப என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. ஏன், முதல்ல என்ன இருந்த இந்த சதையையும் இந்த பித்த பையும் அதோட சேர்த்து ஓகே சதையையும் பித்த பையும் தான். சரியா? இந்த சிசிகேயும் செக்ரேட் ரெண்டுக்கும் டார்கெட் செல் வந்துட்டு பித்த பையும் சதையும். இப்ப டக்குன்னு என்ன செய்ய போகுது, ஹை லெவல்ல ஃபெட்டி ஆசிட் இருக்கிறதால இதுல டார்கெட் செல் மாறி எங்க போக போகுதுண்டா, டிரெக்டா இந்த இரைப்பைக்கு போக போகுது. சரி, இரைப்பைக்கு போய் செல்லும் இரைப்பைக்கிட்ட ஸ்டப் நில்லு, உண்ட கடைதல் செயற்பாட்டை கொஞ்சம் என்ன செய்யும், ஸ்டப் பண்ணி நீ இங்க உணவு அனுப்புறது நிறுத்தாட்டு. ஏன், நீ சாப்பிட்ற சாப்பாட்டுல ஃபெட் கண்டென்ட் கூடவா இருக்கு. அப்ப நல்லா கடைஞ்சி அதை என்ன செய்யணும், முதல்ல நல்லா சமிபாடை கடையணும். அப்ப இரைப்பையில கொஞ்சம் நேரம் நீ ஸ்லோ பண்ணு, உடனே இங்க அனுப்பாது என்கிற ஒரு இன்ஹிபிஷன். சரியான என்னது, தூண்டல்ல அதுக்கு எதிரான ஒரு செயல்முறையா என்ன செய்ய போகுது, மாற போகுது. சரியான இந்த விஷயம் விளங்கிச்சு உங்களுக்கு? இரைப்பையில நம்ம தொழிற்பாட்டுல ஹோமோன் தொழிற்பாட்டுல கெஸ்டினுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கெஸ்டின் மட்டும் இல்லாம இரைப்பை அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட சேர்த்த எல்லா ஹோமோனையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். டவுட் இருக்கு அதுல? ஓகே. ஸோ இரைப்பையால சுரக்கப்படுறது கெஸ்ட்ரின், முன் சிறுகுடலால் சுரக்கப்படுறது சிசிகேயும் செக்ரேட்டினும். மிக அதிக அளவுல கொழுப்பு இருந்துச்சுன்னா மிக அதிக அளவுல ஃபெட்டி ஆசிட்டும் கிளிசராலும் வரும். அப்ப அதுக்கு ரெஸ்பான்ஸா தான் என்ன செய்ய போகுது, இந்த இரைப்பை கரைதல் செயற்பாட்டை தாமதப்படுத்தி என்ன செய்யும், கொஞ்சம் நல்லா சேமிப்பாட்டை தூண்டும். ஓகே, அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் மட்டும் தேவையான அனுப்புறேன், குரூப்ல போட்டு விடுறேன். ஓகே, அப்ப இரைப்பையில இப்ப நம்ம இப்ப இரைப்பை தானே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இரைப்பையோட தொடர்பான ஒரே ஒரு ஹோமோன் இது கெஸ்ட்ரின் ஹோமோன். சரியானே? கெஸ்ட்ரின் ஹோமோனுக்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு, அதுல ஒரு ஃபங்க்ஷன் தான் என்ன, இரைப்பை கடைதல் செயற்பாட்டை அதிகரிக்கிற. சரி, இப்ப அடுத்தது டேஸ்டி, ஹைலி டேஸ்டி ஜேம் தானே. அடுத்து டேஸ்டி. டெஸ்டில இருக்கிற டி என்னண்டா, டேங்க். நம்ம இரைப்பை என்ன தொழிற்படும், ஒரு தற்காலிக சேமிப்பு தொட்டியாக தொழிற்படும். சரியானே? இதெல்லாம் பாயிண்ட் ஃபார்ம். தற்காலிக சேமிப்பு தொட்டி என்று வேர்டு இருந்தா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். சரியானே? அது மாதிரி ஹோமோன் கெஸ்ட்ரின் என்கிற வேர்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? அதோட சேர்த்து நீங்க டெஃபினிட் அந்த அந்த ரெண்டு வேர்டும் இருந்தாலே உங்களுக்கு ஒரு வசனமாக்கி எழுத தானே, ஒரு ஒரு கைடன்ஸ் சொன்ன மாதிரி தான். சரியா? ஜேக் தான் நம்ம என்னன்னு சொன்னேன், நான் சொன்னேன் ஜெட். அதாவது இந்த மாதிரி இரைப்பை காணப்படுதுண்டா. சரி, இந்த இரைப்பை என்ன செய்யும், இந்த இரைப்பை சுருங்குறதால இந்த குடல்வாய் இருக்கினூடாக ஒரு சிறு தாரையாக முன் சிறுகுடலினுள் இரைப்பைப்பாக கடத்தப்படும். சரியானே? அப்ப ஜேக்கி ஜெட், சிறு தாரை. சரியா? எங்க கடத்தப்படும், முன் சிறுகுடலினுள் கடத்தப்படும். எது கூட கடத்தப்படும், இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணோம்னா நல்ல, குடல்வாய் இருக்கினூடாக. சரிதான். அடுத்தது எப்சோப்ஷன். ஏங்கிறது எப்சோப்ஷன்.
அகத்துறிஞ்சல் நடக்கும். சரியா? என்ன மாதிரியான அகத்துறிஞ்சல்? ரெண்டு மாதிரியான அகத்துறிஞ்சல் நடக்க போகுதோ உங்களுக்கு டீப்பா தேவையில்ல, நினைவு வச்சுக்கோங்க. ஒன்று ஃப்ரக்டோஸ் வந்துக்கிட்டு என்ன மாதிரி எளிதாக்கப்பட்ட பரவல். சரியான. அடுத்தது வாட்டர், சில ட்ரக்ஸ். சரியா? அதோட சேர்த்து சில அமினோ அமிலங்கள். இதெல்லாம் உயிர்ப்பான உயிர்ப்பா என்ன செய்யும்? அகத்துறிஞ்சப்படும். சரியானே? ஓகே, எவ்வளவு தெரிஞ்சுதான் போதும் உங்களுக்கு. பெருசா தேவை. ஓகே, ஜேமுக்கு ஒரே தானே. ஓகே, எம்ம பாத்தீங்கன்னா என்னது? எம்ல ரெண்டு இருக்கு. சரியானே? ஒன்று மெக்கானிக்கல் டைஜஷன், எம்டி. எம்டி ஜேம் தெரியும் தானே? ஓகே, எம்டி ஜேம்ன்றது ஹைலி டெஸ்டட். சரியா? எம்டி அடுத்தது, அதாவது கெமிக்கல் டைஜஷன். சரியானே? மெக்கானிக்கல் டைஜஷன் என்ன? பொறிமுறை ரீதியான சமன்பாடு. அதுக்கு தான் என்னது கடைதல். அதுக்கு தான் கடைதல். சரிதானே? அடுத்தது இரசாயன சமன்பாடு. இரசாயன சமன்பாடுக்கு தான் என்ன வரப்போகுது? நொதியங்கள். இறப்பையில என்ன நொதியம் வருது? பெப்சின் ஹோமன் தான் வருது. பெப்சின் நொதியம் தான் வருது. வேற ஏதாவது நொதியம் இருக்கா? இல்ல. சரிதானே? சோ இதை வச்சுட்டு நீங்க என்ன செய்யலாம்? நினைவு வச்சு கேளு. எத்தனை பாயிண்ட் இருக்கு? ஹோமோன், ஹோமோன் சிறுதாரை, சரி, ஹோமோன் தற்காலிக சேமிப்பு தொட்டி, சிறுதாரை, அகத்துறிஞ்சல், பொறிமுறை ரீதியான சமன்பாடு, விவசாய ரீதியான சமன்பாடு. 6 பாயிண்ட் இருக்கு. இந்த மாதிரி பாடமாக்கு லேசி. சரிதானே? நீங்க இடையில இந்த ஜேமுக்கு 2 போட்டு என்ன செய்யலாம்? ஜேம் தானே, அசிட். சரியா? என்ன அசிட் வரப்போகுது? HCl. என்னது HCl எதுக்கு வரும்? பொறுப்பிலக்கற்ற பாதுகாப்பு. சரி, என்ன நல்ல நல்ல மைக்ரோ கணிசத்தை நீங்க வாய்க்குள்ள போட்டு தின்றாலும், கெட்ட மைக்ரோ கணிசத்தை போட்டு தின்றாலும் என்ன செஞ்சிடும்? சாவடிச்சு போட்டுரும். HCl அசிட், அதாவது வாயில போற எல்லாத்துல இருந்தும் என்ன செய்யும்? பாதுகாக்கும். அப்ப நீங்க அதையும் சேர்த்துக் கொள்ளலாம். பொறுப்பிலக்கற்ற பாதுகாப்பு. சரியா? நீ இவ்வளவு தான் இதை நாம பார்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது இதை நம்ம போன கிளாஸ்ல இதைப்பைக்குரிய ஃபீச்சர்ஸை பார்த்தோம். என்னென்ன மாதிரி அதுக்குள்ள என்னென்ன பகுதியில் காணப்படுது. இங்க முன் வளைவு, இது இது பெரிய வளைவு, இது சிறு வளைவு, உள் மடிப்புகள் காணப்படும். சரி, இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு பார்த்தோம் என்னது? இதைப்பையிட தொழில்கள் பார்த்தோம். சரியானே? பார்க்க இருக்கிறது இரைப்பையில நடைபெற சமி சமிபாடு. சரியான இரசாயன தாக்கங்கள். நம்ம என்ன செய்வோம்டா அடுத்த கிளாஸ்ல இதுல நடக்கிற எல்லா, அதாவது வாய்க்குழியில இருந்து சிறுகுடல் வரைக்கும் நடக்கிற இரசாயன சமன்பாட்டை தனியா பார்ப்போம். நம்ம தனியொரு கிளாஸ்ல பார்ப்போம். ஒவ்வொரு பகுதி பகுதியா போட்டிருக்காங்க. என்ன இறைப்பை வரக்குள்ள இறைப்பையாகவும் திரும்ப அப்படி மாறி மாறி போட்டதால கொஞ்சம் நமக்கு பாடமாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதால நம்ம சமன்பாட்டு எல்லாத்தையும் கடைசியா பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒவ்வொரு ஓகனா பார்த்துட்டு முடிச்சிடுவோம். சரியா? இப்ப அடுத்தது என்னது? முன் சிறுகுடல். சரியானே? இறைப்பை தாண்டி முன் சிறுகுடலுக்குள்ள வருவோம். முன் சிறுகுடல்ங்கிற என்னது?
சிறுகுடல்ல ஒரு பகுதி. அப்ப சிறுகுடல்ல எத்தனை பகுதி இருக்கு மொத்தமா? இது இரைப்பை. முதலாவது சி வடிவம். சரியானே? இரைப்பை வந்துகிட்டு ஜே வடிவம். முன் சிறுகுடல் சி வடிவம். அப்ப முன் சிறுகுடல்ல இருந்து அடுத்து வர்றது இடைச்சிறுகுடல். சரியானே? அது பெரிய நல்லா வளைஞ்சி செஞ்சு பெருசா காணப்பட நான் சிம்பிளா கிடுறேன். சரியானே? அப்ப இவ்வளவு முன் சிறுகுடல். அதுக்கு அடுத்து வர்றது இடை சிறுகுடல். கடைசியா வர்றது டெர்மினல் ஐடியான்னு சொல்லுவோம். பின் சிறுகுடல். அப்படியா? தமிழ் வேர்டு எனக்கு. ஓகே, அதை பார்த்துக்கொள்ளுங்க. முன் சிறுகுடல், இடை சிறுகுடல், பின் சிறுகுடல், டெர்மினல் ஐலியம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்ப ஓகே, சிறுகுடல்ல நம்ம பார்க்க வேண்டிய பிரதான ஃபீச்சர் என்னன்னா, சிறுகுடல்ல தான் முக்கியமா எப்சோப்ஷன் நடக்க போகுது. சரியா? அப்ப நம்ம ஓகே, இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். சரியானே? என்னண்டா நம்ம மேலணி நிலையம் பார்த்தோம். மேலணி நிலையம் பார்த்தோம் தானே? அப்ப மேலணி இணையத்துல ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன். என்னது? ஆக முதலாவது எளிய மேலணி இணையம். அதுல முதலாவது எளிய சேத்தில் மேலணி இணையம். இதுக்குரிய என்னது தொழில்? பரவல். அதாவது அங்கலைஞ்சால போறதை ஊக்குவிக்கும். அதுக்கு அடுத்து வைக்கிறது என்னது? கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், கன வடிவான எளிய மேலணி. அதுக்கு அடுத்தது கம்ப வடிவம், அதை விட காம்ப்ளெக்ஸ். சரியா? இது எங்க காணப்படும்? இது பெரும்பாலும் சுரத்தல் நடைபெற இடத்துல காணப்படும். சரியா? இது அதை விட காம்ப்ளெக்ஸ் தானே. அப்ப சுரத்தல் சக அகத்துறிஞ்சல் ரெண்டும் காணப்படும். சரியா? இது எளிய மேலணி, அதோட சேர்த்து போலிப்படை கொண்ட செல் மேலணியும் இருக்கு. சரி, அதை நம்ம பொறுப்பா அது நம்ம அதுல பார்த்துட்டோம். சும்மா சொல்றேன் இந்த இடத்துல வரதுக்காக. அடுத்தது கம்ப்ளெக்ஸ் இருக்கு. கம்ப்ளெக்ஸ்ல என்ன? முதலாவது படை கொண்ட செதில் மேலணி இந்த மாதிரி காணப்படும். இந்த மாதிரி நிறைய படையில காணப்படும். இது எங்கெங்க காணப்பட போகுது? அதிக உராய்வு ஏற்படக்கூடிய இடங்கள். யோனி, குதம், வாய்க்குழி, வாய்க்குழி அகவணி, அடுத்தது தோல். சரியானே? இவ்வளவுதான் உங்களுக்கு ரிசர்ச் புக்ல தந்து இருக்கு. சரியா? இப்ப நம்ம பார்ப்போம். இந்த களத்தை எடுத்தீங்கன்னா இந்த களத்துல எந்த ஒரு செக்ரிஷனும் இல்லை, எந்த ஒரு எப்சோப்ஷனும் இல்லை. சரியா? உணவு வெறுமனையே கீழே வாரது மட்டும்தான். அப்படி என்றா இதுக்கு என்ன ஒரு மேலணி இருக்கணும்? உராய்வை தாங்கிறதுக்கு ஒரு மேலணி இருக்கணும். அப்ப களத்துல காணப்படுற மேலணி பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? படை கொண்ட செதில் மேலணி. சரியா? இதைப்பை எடுத்தீங்கன்னா இதைப்பையில செக்ரிஷனும் இருக்கு, எப்சோப்ஷனும் இருக்கு. அப்ப என்ன வரப்போகுது? இது எளிய கம்ப மேலணி. அது மாதிரிதான் அங்க அழைக்கிறது எல்லாம் என்னது? அதுக்கு ரெண்டும் இருக்கு. செக்ரிஷனும் இருக்கு, எப்சோப்ஷனும் இருக்கு. அப்ப ரெண்டும் இருக்கிறதால நம்ம என்ன செய்யலாம்? சுரத்தலும் அகத்துறிஞ்சலும் இருக்கிறதால எளிய கம்ப மேலணிக்கு போகலாம். சரியா? அதை நான் செல்லணும் என்று இருந்தேன். அதாவது உங்க ரிசர்ச் புக்ல இல்ல, பட் கொஞ்சம் கேட்கறது சான்ஸ் இருக்கு. ஏன்? அதுல ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு தானே. உராய்வு மற்றும் சிராய்ப்பு ஏற்படும் இடங்கள்ல காணப்படும் என்று எதுக்கு இருக்கு? ஓகே ஓகே. சிறுகுடல்ல 3 பகுதி என்னென்ன? முன் சிறுகுடல், இடை சிறுகுடல், சுருக்குடல். ஓகே ஓகே. ஐலியம் என்று சொல்றது. ஓகே. டெர்மினல் ஐலியம் சொல்லுவாங்க, அப்படி இல்லை ஐலியம். சரி, இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம இரைப்பையை பார்க்க போல 3 அடாப்டேஷன் பார்த்தோம். 3 இசைவாக்கங்கள் என்னென்ன? அந்த 3 நாட்களுக்கு ஒருக்காக புத்துயிர்ப்பு நடைபெற்ற HCl தொழிற்பாடற்ற நிலையில சுரக்கப்படுற, மற்றது சீதம் சுரக்கப்படுற இந்த மாதிரி. அது எதுக்குரியது? தற்சமிபாடு அடைவரா அந்த பெப்சினை சுரந்து அதுல புரோட்டீனால அதுவே என்ன செய்யக்கூடாது? தற்சமிபாடு அடையக்கூடாது. அதுக்காக வந்தது இது. இதே இது நம்ம இதை எடுத்து பார்த்தோம்டா, இங்க என்னது? இங்க அப்சர்ப்ஷன் தானே. அகத்துறிஞ்சலுக்கு தேவையான அடாப்டேஷன் இங்க எல்லாம் இருக்கணும். சரிதானே? என்ன மாதிரியான அடாப்டேஷன் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, முதலாவது இதை நான் உங்களுக்கு படத்துல காட்டினா உங்களுக்கு நல்ல இதுங்க காட்டுறேன்.
ஓகே, நான் பார்த்தது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததை பார்ப்போம். சரியா? என்ன பார்த்தோம்? இந்த இருக்கு ஈரல். சரியானே? ஈரல்ல ஈரலுக்கு என்ன காணப்படுது? கோல் பிளடர் காணப்படுது, பித்தப்பை. சரி, இந்த காணுக்குரிய பேர் என்ன? ஈரல் கான், கொமான் ஹெப்படிக் டக்ட். சரியான பொது பொது ஈரல் காணன்னு சொல்லுவாங்க, இல்ல ஈரல் காணன்னு நீங்க சொல்லுங்க. சரியானே? அப்ப ஈரல் கான்ல இருந்து என்ன செய்யும்? ஈரல் இருந்து வெளிவிடப்படுற ஈரல் வந்து எங்க சேமிக்கப்படும்? கோல் பிளடர்ல சேமிக்கப்படும், பித்தப்பையில சேமிக்கப்படும். பித்தப்பையில சேமிக்கப்பட்டு பிறகு சிசிகேட இன்ஃபுளுன்ஸுக்குள்ள என்ன செய்யப்படும்? விடுவிக்கப்படும். விடுவிக்கப்படும் போது எதுக்குள்ள போகும்? பித்தக்கானு சாரி பித்தக்கானுக்குள்ள போகும், சிஸ்டிக் டக்ட், பித்தக்கான். சரியானே? அப்ப பித்தக்கானும் ஈரல்கானும் சேர்ந்து வர்றதுதானே என்னது? பொது பித்தக்கான். சரியா? அப்ப பொது பித்தக்கான் போய் எதோட சேரப்போகுதுன்னு நம்ம பின்னுக்கு பார்ப்போம். சரியானே? ரொட்டேட் பண்ணி தான் பார்க்க வேண்டியது. பாருங்க, போய் நம்ம இதுல ஒரு சதையிட தலையை வெட்டி தான் பார்க்கணும். சரியா? அப்ப வெட்டி பார்த்தோம்டா இதுதான் பொது சாரி இதுதான் என்னது? பொது பித்தக்கான். சரியானே? இந்த பொது பித்தக்கானும் சதைக்கானும் சேரப்போகுது. சரியானே? சேர்ந்து ஒரு துவாரத்தினூடாக என்ன செய்யுது? வெளிவிடப்படுகிறது. அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஈரல் சதைய காணன்னு சொல்லுவோம். அந்த ஒரு துவாரத்துக்குள்ள முன் சீருடல்ல வெளிவிடப்படும். அவ்வளவுதான் இன்றைக்கு பார்த்தது. வேற வேற ஒன்றும் பார்க்கல என்ன. சரி, இந்த இப்ப பார்க்க வேண்டியது என்னது? மடிப்புகளை பார்க்கணும். இந்த இருக்கு. இப்ப இதுதான் ஒரு ஸ்மால் இன்டெஸ்டினுக்குரிய ஒரு ஸ்ட்ரக்சர். சரி, இதை வெட்டி காட்டியிருக்காங்க. இந்த மேலால தெரியுதானே இந்த வட்ட வட்ட மடிப்பு? இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பெர்மனன்ட் ஃபோல்ஸ், நிரந்தரமான வட்ட மடிப்புகள் சொல்லுவோம். இதால என்ன நடக்கும்? இப்படி இருக்கிறதாலதான் அதோட சர்ஃபேஸ் ஏரியா கூடும். சரியான? அப்ப லேசான அகத்துறிஞ்சல் நடக்கும். அது அகத்துறிஞ்சல் அதிகமாக நடக்கும். சரியானே? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்டா, இதுல இருக்கிற ஒன்று ஜூம் பண்ணி பார்ப்போம். சரியானே? ஜூம் பண்ணி பார்த்தோம்டா இந்த மாதிரி தான் காணப்படும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்டா, சடைமுலைகள் சொல்லுவோம். அப்ப முதலாவது நிரந்தரமான வட்ட மடிப்பு. அந்த வட்ட மடிப்பு ஜூம் பண்ணி பார்த்த மாட்டா அங்க என்னென்ன இருக்கு? இந்த மாதிரி சடைமுலைகள் காணப்படுது. சரிண்ணே? இந்த சடைமுலைகள் எதால ஆக்கப்பட்டிருக்க மாட்டா, குட்டி குட்டி செல்ஸால ஆக்கப்பட்டிருக்கு. இங்க இந்த மாதிரி செல்ஸ், அதுல நிறைய செல்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா? அப்ப இது ஒரு ஒரு செல், ஒரு ஒரு கல கட்டமைப்பு இல்லை, இதுல நிறைய செல்ஸ் இருக்கு. சரியானே? அப்ப ஒரு சடைமொழிக்குள்ளால என்ன போகுது? களங்கள் போகும். என்னென்ன? ஆர்டரிஸ், அதாவது கெபிலரிஸ், அதாவது மைத்துளை குழாய்கள் போகும். சரிதானே? அப்ப நாடியில இருந்து வர மைத்துளை குழாயும் போகும், நாளத்துல இருந்து வர மைத்துளை குழாயும் போகும். அது மாதிரி இன்னும் ஒன்றுதான் பாட்காலன்னு சொல்லுவோம். சரியானே? ஏன் பாட்காலன் இருக்கு நம்ம கொஞ்சம் நாளைக்கு பார்ப்போம். என்ன கொழுப்பு சமிபாட்டு பார்க்கும்போது நம்ம அதை பார்ப்போம். இப்ப தெரிஞ்சுக்கொள்ளுங்க என்ன மாதிரி இருக்காண்டு. சரியா? இப்ப உணவு எதால வரப்போகுது? உணவு வந்துகிட்டு இந்த இடத்துல இருக்கு. உணவு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி இங்கெல்லாம் உணவு இருக்கும். சரியானே? இங்க இருந்து தான் என்ன செய்ய போகுது? இந்த களங்கள் அகத்துறிஞ்சி இந்த கெப்பிலரிஸுக்கு கடத்தப்படும். சரிதானே? கடத்தப்பட்டு அங்க இருந்து உடல் ஃபுல்லாக பரவும். சரியானே? அது ஓகே. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்டா, சடைமொழியில் இந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப இதுக்கு பாருங்க, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விரல் போன்ற நீட்டங்களா காணப்படுது. சரியானே? அந்த டேர்ம் வேர்ட்ஸ் முக்கியம். விரல் போன்ற நீட்டம். சரியானே? இது நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு சடைமொழி எடுத்து ஜூம் பண்ணி பார்ப்போம். சரியானே? இந்த ஒரு சடைமொழி எடுத்து ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய களங்கள் காணப்படுது. சரியானே? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்டா, என்ட்ரோசைட்ஸ் சொல்லுவோம். ஒவ்வொரு களமும் ஒவ்வொரு என்ட்ரோசைட். இந்த களத்துல ஒரு விஷயம் வந்து காட்டப்படல. அதுதான் என்னண்டா, இந்த ஒவ்வொரு களத்திலையும் இந்த மாதிரி நுண்ணிய பிரஷ் போர்டர், பட்டுருகை போல ஒரு ஸ்ட்ரக்சர் காணப்படும். சரியானே? அது இவங்களுக்கு காட்டல. ஓகே, போயிடுச்சு. அப்ப அந்த நுண்ணிய இதுல அந்த மாதிரி காணப்படும். அதுவும் என்னது? ஒரு அடாப்டேஷன். அப்ப
அடுத்தது என்ன? நுண் சடைமுலை. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? நுண் சடைமுலை. அப்ப இது என்னது? விரல் போன்ற நீட்டம். இது பட்டுரிகை. இது நிரந்தரமான வட்டமடிப்புகள். இப்ப இந்த மூணு தான் மூணு அடாப்டேஷன். என்னத்துக்காக? ஓ அப்சோர்ப்ஷன். ஓ அப்சோர்ப்ஷனை கூட்டுறதுக்காக. சரியா? ஓகே, அவ்வளவுதான் இருக்கு ஸ்மால் இன்டெஸ்டின்ல சொல்றதுக்கு. ஸ்மால் இன்டெஸ்டின்ல வர ஹோமோன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன? ஸ்மால் இன்டெஸ்டின் எல்லா பார்ட்லயும் ஹோமோன்ஸ் சுரக்கப்படாது. ஆக முன்னுக்கு இருக்கிற முன் சிறுகுடல்ல மட்டும் சிசிகே மற்றும் செக்ரெட்டின் சுரக்கப்படும். சரியானே? அதுலயும் ஆஹ் சாதாரணமா டைம்ல சிசிகேயும் செக்ரெட்டின் எதுல தொழிற்படும்? சதையிலேயும் பித்த பையிலையும் தொழிற்படும். அதிக அளவு அமிலம் இருக்கும் போது, அதிக அளவு பெட் கண்டென்ட் இருக்கும் போது அப்படின்னா அதிக அளவு அமிலம் இருக்காது இல்லையா என்ற அர்த்தம். அப்ப அந்த டைம்ல என்ன நடக்கும்? இது டார்கெட் செல் இரைப்பையா மாறும். இரைப்பையா மாறி ஸ்டொமக் எம்டிங்க ஸ்லோ பண்ணும். அதாவது ஸ்டொமக்ல தானே நிறைய இது இருக்கு. நீ இப்ப நான் என்ன உதாரணத்துக்கு சொன்னேன், ஆட்டுக்கால் சூப். ஆட்டுக்கால் சூப்ல என்ன நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கு, நிறைய கொழுப்புகள் இருக்கு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் குடிச்ச சூப் இங்க வந்து என்ன இன்ஃபர்மேஷன் அனுப்பும்? இதுக்கு அனுப்பும். நீ இன்னும் டக்குன்னு அனுப்பாது, நீ கொஞ்சம் வச்சு கீறி. சரியா? நான் இவரையே செமிபாட்டுத்தி முடியல இன்னும். ஏன்? அவ்வளவு கொழுப்பு இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? நிறைய பித்தம் வரணும். கொழுப்பு சமிபாட்டுக்குரிய நொதியம் என்னென்ன? லைபேஸ். அப்ப லைபேஸ் எதுல இருந்து வரும்? சிறுகுடல்ல இருந்து வரும், பென்கிரியாஸ்ல இருந்தும் வரும். நம்ம அது பிறவாகும். அப்ப அது நொதியம் வரணும். எனக்கு டைம் கூட தேவை. சரி, அப்ப நீ என்ன செய்யாத, உடனே இவர் இங்க இருக்கிற சூப்பெல்லாம் இங்க அனுப்பாத. அதுதான் இங்க இருக்கிற இரைப்பையில் இருக்கிற சூப்பெல்லாம் முன் சிறுகுடலுக்குள்ள அனுப்புறதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்டா? ஸ்டொமக் எம்டிங். தமிழ்ல இரைப்பை வெற்றிடமாக்கல் அப்படின்னு நினைக்கிறேன். இரைப்பை வெறுமையாக்கல். சரியானே? எவ்வளவு ஃபாஸ்டா இங்க இருக்கிறத அடுத்தது கம்பார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறங்கிறது. அது என்ன செய்யணும்? ஸ்லோ பண்ணணும். நீ கொஞ்சம் முன்னுக்கு, நீ தற்காலிகமான டேங்க் தானே, நீ வச்சுக்கோள். சரிதானே? நான் அவரை செமிப்படுத்தி முடிச்சு போட்டு வாரேன். நன்றி. சரியானே? ஓகே. அடுத்தது பிரதானமா இருக்கிறது டைஜஷன் தான். நம்ம டைஜஷனை தனி கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? ஓகே, அப்ப நம்ம ஹோமோன்ஸை பார்ப்போம். சரி, நொதியங்கள் என்னென்ன நொதியங்கள் வருதுங்கிறத பார்த்துட்டு போவோம். சரியா? அஹ் இரைப்பையில என்ன நொதியம் வரப்போகுது? பெப்சின் மட்டும் தான் வரும். சரியானே? அப்ப பெப்சின் அங்க போல என்னென்ன வரப்போகுது? புரதம். புரதத்து தானே பெப்சின். அப்ப புரதத்துக்குரிய சமிபாட்டு ஆரம்பம் பெப்சின் தான். சரியானே? அதுக்காக அங்கேயே முடியாது. என்னது? சில எங்க இது முன் சிறு உடல்லையும் புரதன் சமிபாட்டுக்குரிய நொதியங்கள் என்ன செய்யும்? விடுவிக்கப்படும். சரியா? அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த இருக்கு. இந்த இருக்கு தானே? இங்கிருந்து இங்கிருந்து வர நொதியங்கள் சதைக்குரிய நொதியங்கள். சதையின் நொதியம். சரியா? அத மாதிரி ஓகே, சதை நொதியம் வந்து எதுக்குள்ள வந்து விடுவிக்கப்படும்? முன்சீர்கூடல்ல விடுவிக்கப்படும். சரியா? அத மாதிரி இந்த முன்சீர்குடலுக்குள்ளாலையும் என்னது? சில நொதியங்கள் விடுவிக்கப்படும். சரியா? அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சிறுகுடலுக்குரிய நொதியம் என்று சொல்லுவோம். சிறுகுடல் இருக்கிற சுவர்கள் தான் அந்த நொதியங்களை சுரக்கும். அப்ப அந்த ரெண்டும் சேர்ந்து தான் என்ன செய்ய போகுது? இந்த சிறுகுடலுக்கு வர உணவை செமிப்படுத்தும். சரியா? நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சதையில இருந்தா அப்ப என்னென்ன நொதியங்கள் என்ட்ராகுது, அது முன் சிறுடல் சுவருக்குள்ளால என்னென்ன நொதியங்கள் என்றாகுன்றது தெரிஞ்சிக்கணும். சரியான? இதுல மேஜரா நமக்கு முக்கியமா நிறைய வாரது எதுலன்னு பாத்தீங்கன்னா முன் சிறுகுடல்ற சுவரால தான். சிறுகுடலுக்குரிய சுவர் முன் சிறுகுடல் இல்ல, சிறுகுடல் மொத்தமாவே. சரியானே?
அப்ப பாத்தீங்கன்னா அதுக்குரிய ஹோமோன்ஸ் தான் கூடவா இருக்கு. அதுக்குரிய ஒரு நிமோனிக் தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பி இருந்தது, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் திரும்ப சொல்றேன், சரியா? ஸ்கேன் டிபி. சரியான ஸ்கேனுங்கிறது என்ன? எஸ்ங்கிறது ஸ்மால் இன்டெஸ்டின், சிறுகுடல். சரியானே. அப்ப சிக்கு என்னது? கார்பாக்சி பெப்டிடேஸ். அடுத்தது அமைனோ பெப்டிடேஸ். என் ஸ்கேட் டி ஸ்கேட். என்ல 2 டில 2 என்ன? நியூக்ளியோ டைடேஸ், நியூக்ளியோ சைடேஸ். சரியானே. இப்ப டில 2 டைசக்கரடேஸ். அடுத்தது டைபெப்டிடேஸ். ஸ்கேன் டிபி தானே. அடுத்தது போஸ்போட்டேஸ். சரியா? இதுகளை தாண்டி இப்ப இவ்வளவு தான் உங்களோட சிறுகுடல் என்று படிக்கும் போது சொல்ற சிறுகுடல் சாப்டர், சிறுகுடல் சப் டாபிக் கொண்டு வருது உங்களுக்கு புக்ல. அந்த நேரம் இவ்வளவு தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்றாங்க. இதை தாண்டி சமிபாடு சமிபாடு என்று இந்த ரியாக்ஷன்ஸ் இருக்குத்தானே, அந்த டைம்ல சொல்றாங்க. இதுக்கு தாண்டி இன்னும் ஒரு என்சைமும் வருது, என்னது? லைப்பேஸும் வருதுதான். சரிதானே. லைப்பேஸ்ங்கிறது எதுல வருது? சிறுகுடல் சுவர்ல இருந்து வருகுதாம்னு சொல்றாங்க. சரிதானே. இது புதுசா சொல்ற ஒரு விஷயம். புது உங்களோட ரிசர்ச் புக்ல, புது ரிசர்ச் புக்ல எட் பண்ணிக்கிற விஷயம். பழமை எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னது? அது சதைக்குரிய ஒரு நொதியம் தான் தெரியும். அப்ப சொல்றாங்க சதையில இருந்தும் வருது, இது மாதிரி இதுல இருந்தும் வருது, ரெண்டுல இருந்தும் வருது அப்படின்னு சொல்றாங்க. சரிதானே. இது உங்களுக்கு படமாக்குறது என்ன கஷ்டமா? இல்லையே, லேசி தானே. ஸ்கேன் டிபி, கார்பாக்சி பெப்டிடேஸ், அமைனோ பெப்டிடேஸ். என்ல 2 டில 2 நியூக்ளியோடைடேஸ், நியூக்ளியோசைடேஸ். அடுத்தது டைசெக்கரடேஸ், டைபெப்டிடேஸ், போஸ்போட்டேஸ். சரியா? இதுல நம்ம பார்ப்போம் என்னென்ன எதுக்கு எதுக்குரிய இதுன்னு பார்ப்போம். புரோட்டீனுக்குரிய எதா இருக்கும்? பேரை பார்த்தாலே விளங்குது, இவரு புரோட்டீனுக்குரிய ஆளண்டு. சரியா? அடுத்தது இவரும் புரோட்டீனுக்குரிய ஆளண்டு விளங்குது. இவரை பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. கார்பாக்சி பெப்டிடேஸ் அப்படின்னு கார்போஹைட்ரேட் என்ன பண்ணாம இல்ல, அவரு பெப்டிடேஸ்ங்கிறதால அவரும் புரோட்டீனுக்குரியதுதான். அப்ப 3 புரோட்டீனுக்குரியது. நியூக்ளியோடைடேஸ், நியூக்ளியோசைடேஸ் எதுக்குரிய வரும்? டிஎன்ஏ, டயோக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் தானே. அப்ப நியூக்ளியஸ் சம்பந்தப்பட்டது டிஎன்ஏ. அதே மாதிரி இந்த பொஸ்போட்டேசியம் டிஎன்ஏக்குரியதுதான். சரியா? டைசெக்கரடேஸ் மட்டும்தான் கார்போஹைட்ரேட் செமினால சம்பந்தமானது. இது லிபிட். சரியான. இந்த விஷயங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்ன மாதிரியான செமிப்பாடு நடக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அழகா ஒரு செயினா பார்ப்போம். இதெல்லாம் அதுக்கு முதல்ல இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆயிக்கணும். என்னென்ன ஹோமன் இருக்குங்கிறது கிளியர் ஆயிக்கணும். சரி, என்னென்ன நொதியங்கள் இருக்குங்கிறது கிளியரா இருக்கணும். சரியானே. அப்ப இதுதான் சிறுகுடல் சுவரால துவக்கப்படுற ஹோமோன்கள். சரியா? இதே மாதிரி எதால சுரக்கப்பட போகுது? சதையாலையும் சில ஹோமோன்கள் சுரக்கப்படும். சரியானே. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த இதால சிறுகுடல் சுவரால துவக்கப்பட்ட ஒரு ஒரு நொதியம் தான் என்னது? நம்ம ஸ்டார்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் களின் என்ன? கார்பாக்சி பெப்டிடேஸ். அதே இது இங்கேயும் வரும், கார்பாக்சி பெப்டிடேஸ். சரியானே. அது மாதிரி நான் என்ன சொல்லிட்டேன், எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் லைப்பேஸ் வந்துகிட்டு சதைக்குரியது. புதுசா தான் பண்ணிருக்காங்க, அது அதுக்கும் உரியது. சரியா? அதோட சேர்த்த மாதிரி அமைலேஸ் வந்துகிட்டு இதுக்கும் இருக்கு. அமைலேஸ் வேற எங்க இருக்கு? வாய்க்குழியில இருக்கு. ஸோ ஸ்டார்ட்ல இருக்கிற ஒரு 3 என்னது நமக்கு ஏற்கனவே இன்னொரு இடத்துல இருக்கிறது. சரியா? இப்ப இதுக்கு பிறகு நம்ம எழுத போறது தான் என்னது? சதையிலிருந்து புதுசா வர என்சைம்ஸ் என்னென்ன வர போகுது? ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின். சரிதானே. இது புரோட்டீனுக்குரியது. அதே மாதிரி டிஎன்ஏக்குரியதும் இருக்கு. சரி. டிஎன்ஏக்கு நம்ம ஏற்கனவே 3 எழுதிட்டோம். என்னென்ன? நியூக்ளியோடைடேஸ், நியூக்ளியோசைடேஸ், போஸ்பேட்டேஸ். அப்ப இங்க என்ன வர போகுது? ரெண்டுலையும் இல்லாத உண்டு, நியூக்ளியேஸ்.
சரியா? எத்தனை வந்துட்டு? அஞ்சு ஆறு என்சைம் வந்துட்டு. சரியா? இந்த மாதிரி ஒரு ஃப்ளோல உங்களுக்கு செல்ல இருந்தா, செல்லுறதுக்கு அளவுக்கு ஞாபகம் இருந்தா சரி. சரியானே? இது உங்களுக்கு லேசா இருக்கா இல்ல குழப்பமா இருக்கா பாடமாக்குறது? செட்ல போட்டு விடுங்க. முதலாவது ஸ்கேன் டிபி, ஸ்கேன் டிபி என்றதை எழுதி அதுக்குரிய எல்லா ஹோமனையும் எழுதுது. கார்பாக்சி பெப்டிடேஸ், அமைனோ பெப்டிடேஸ், நியூக்ளியோடைடேஸ், நியூக்ளியோசைடேஸ், டைசைக்ரடேஸ், டைபெப்டிடேஸ், போஸ்பேட்டேஸ். அதோட சேர்த்து லைபேஸும் இப்போ புதுசாக பண்ணிக்கிறாங்க. இப்போ அடுத்து சதையில் எழுதுக்குள்ள ஃபர்ஸ்ட் மூணு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. என்ன? நமக்கு இதுல என்ன ஃபர்ஸ்ட் அழிக்கணுமோ அதே இது ஃபர்ஸ்ட் இங்கேயும் எழுதப்படும். ஸ்கேன் டிபில எஸ் சி, அந்த சி தான் இங்கேயும் வரப்போகுது. கார்பாக்சி பெப்டிடேஸ். அடுத்தது லைபேஸ், அடுத்தது அமைலேஸ். அமைலேஸ் வாய்க்குழியில வருது. சரியானே? ஓகே. இப்ப ஒரு விஷயம் உண்டு. இப்ப இப்ப ஒரு ஆளுக்கு சதையில பென்கிரியாஸ்ல ஒரு கேன்சர் ஒன்று வந்துட்டு. சரியானே? பென்கிரியாஸ்ல ஒரு கேன்சர் ஒன்று வந்துட்டு. அப்ப என்ன செய்ய போறாங்கன்னா பென்கிரியாஸை வெட்டி எடுக்க போறாங்க. சரியானே? பென்கிரியாஸை வெட்டி எடுத்துட்டாங்கடா இப்ப அவருக்கு என்ன நடக்காது? பென்கிரியாஸ்ல இருந்து வர நொதியங்கள் வராது. சரிதானே? உம் அப்படி பாத்தீங்கன்னா பென்கிரியாஸ்ல இருந்து மட்டுமே வர நொதியங்கள் என்னென்ன? இந்த ட்ரிப்சின், இந்த கைமோட்ரிப்சின், இந்த நியூக்ளியஸ். சரியா? மத் இந்த மூணு தான் இதுல இருந்து மட்டும் வருது. மிச்சம் மூணும் இது வேற எங்கேயோ இடத்துல வருது. சரியான? கார்பாக்சிலேஸ், லைபேஸ், அமைலேஸ். ஸோ இவர்ல கா கார்போஹைட்ரேட் செமிபாடுல ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? இல்ல. ஏன்? இவர்ல இருந்து இப்ப அமைலேஸ் வராது. சதைக்குரிய அமைலேஸ் வராது. ஆனா இங்க இருந்து அமைலேஸ் நமக்கு வருது. வாய்க்குள்ள அமைலேஸ் இருக்குதானே? ஸோ அந்த அமைலேஸ் எல்லாம் இவர் என்ன செய்யலாம்? மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். அந்த அளவுக்கு இருக்காது தான், கொஞ்சம் குறைய தான் இருக்கும். பட் முழுசாக என்ன செய்யாது? ஸ்டொப் ஆகாது கார்போஹைட்ரேட் செமிபாடு. சரிதானே? அதே மாதிரிதான் கொழுப்பு செமிபாடும். ஏன்? சதையால தான் என்ன செய்ய போறல வர போறல. ஆனா சிறுகுடல் சுவரால என்ன செய்யும்? வரும். அதால அவர் கொழுப்பு சமிபாடும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எந்த ஒரு பிரச்சனையும் கண்டு இல்ல. கொஞ்சம் ஆஹ் அந்த அளவுக்கு கண்டு எஃபெக்ட் இருக்காது. சரி. புரோட்டீனை பாத்தீங்கடா, புரோட்டீன்ல இருக்க இந்த ட்ரிப்சினி கைமோ ட்ரிப்சினி இதால மட்டும்தான் வரப்போகுது. இதால மட்டும்தான் வரப்போகுது. அப்ப இந்த ட்ரிப்சினை கைமோ ட்ரிப்சினை செய்யற வேலை வேற யாரும் செய்யல. சரியா? அப்ப அவருக்கு என்ன பிரச்சனையா போகுது? புரோட்டீன் டைஜஷன் கொஞ்சம் கஷ்டமா இருக்க போகுது. சரியானே? அது மாதிரி நியூக்ளியஸ்ல டிஎன்ஏ இருக்கிற நியூக்ளியஸ்க்குரிய அந்த சமிபாடு கொஞ்சம் கஷ்டமாகும். அப்ப அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் அவர் என்ன செய்யணும்? அதுக்கு மாற்று வழிகள் ஏதாவது இருந்தால் அவர் எடுக்கணும். சரிதானே? ஓகே. அடுத்தது சிறுகுடல்ல அவ்வளவுதான் கன்செப்ட். சரியான? சிறுகுடல்ல நம்ம ரெண்டு வகையான நொதியங்களும் பார்த்துட்டோம். சிறுகுடல்ல ஊற்றப்படுற ரெண்டு நொதியம் என்னென்ன? சதையில இருந்து வாரதும், அடுத்தது சிறுகுடல் சுவர்களால வாரது. சரியா? இப்ப அடுத்தது நம்ம பெருங்குடலை பத்தி பார்ப்போம். ஓகே. ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்கு. என்னது? இந்த எப்சோப்ஷன்ல என்ன ஃப்ரக்டோஸ் எளிதாக்கப்பட்ட பரவலுங்கிற விஷயம் எதுக்குரியது? சிறுகுடலுக்குரியது என்ன? இரைப்பையில அகத்துறிஞ்சப்படுறது அமினோ அமிலம், வாட்டர், ட்ரக்ஸ், அதாவது மருந்து பொருட்கள். இந்த மூணு தான். அப்படித்தானே? நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் முக்கியமானது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் தான் இதுக்கு எம்சிக்யூ கேட்பான்.
ஓகே, இன்னொரு விஷயம் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இதுல இதுலயே காட்டுறேன் நான். ஓகே, இதுல காட்டு இல்ல. சரி, இந்த மாதிரி குடல் காணப்படுது சரியானே. சரி, நான் என்ன சொல்லிட்டேன், குடல்ல நிரந்தரமான வட்டமடிப்புகள் காணப்படும், சடைமுறை காணப்படும், நுண் சடைமுறை காணப்படும் சரியானே. அப்போ ஒரு பொருள், ஒரு உணவுப் பொருள் என்ன செய்ய போகுது, உள்ளுக்கு என்ட்ராக போகுது, என்ட்ராகி உள்ளுக்கு வரும் சரியான. என்ன வரும், இரைப்பை பாகா வரும், செமி ஃப்ளூயிட் செமி சாலிடாக வரும். இப்ப வந்து என்ன நடக்க போகுதுண்டா, இந்த ஓரத்துல என்ன செய்ய போகுது, களங்கள் காணப்படும், என்ட்ரோசைட்ஸ் காணப்படும் சரியா. இப்ப நான் அதை என்ன செய்ய போறேன்னா கொஞ்சம் பெருசாகி கிடப்படும் இந்த மாதிரி. சரிதானே, இந்த மாதிரி காணப்படும். உண்மையில எங்க காணப்படும் இது, இது வந்துட்டு இந்த இந்த மாதிரி இந்த பேஸ்மெண்ட்ல சேர்ந்த மாதிரி காணப்படும் சரியானே. இந்த மாதிரி தான் காணப்படும். நான் தெளிவுக்காக என்ன செய்ய போறேன், இதை கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி காட்டுறேன். இப்ப இது என்ன செய்ய போகுதுன்றா, வார உணவுல இருந்து நியூட்ரியன்ஸை எப்சர்வ் பண்ணும் இந்த மாதிரி சரியானே. என்னென்னத்த, ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ் என்ன செய்ய போகுது, இங்க ஒரு சேனல் ஒன்று காணப்படும், அதாவது கான். சரியா? இந்த காணுக்குள்ள என்ன செய்ய போகுது, ஃப்ரக்டோஸ் உள்ளுக்கு வரும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், எளிதாக்கப்பட்ட பரவல் என்று சொல்லுவோம் சரியானே. உம் அதை தாண்டி வர அமினோ அமிலங்கள், சில விட்டமின்ஸ், மொத்தமா எல்லாமே, நம்ம சாப்பிடுற எல்லாமே எங்க தான் அகத்துறிஞ்சப்படுது, இறுதியாக ஸ்மால் இன்டெஸ்டின் அகத்துறிஞ்சப்படும் சரிதானே. உம் அடுத்தது குளுக்கோஸ், இதெல்லாம் என்ன செய்யும், ஆக்டிவா அகத்துறிஞ்சப்படும் சரி. இதுக்கு ஒரு இது ஒன்று தேவையில்லையே, வசதியாக்கப்பட்ட பரவல் சரியானே. ஓகே, அவ்வளவுதான் சொல்ல வேண்டியது. இப்ப இங்க என்ன செஞ்சுட்டு, இங்க வந்துட்டு இவங்க என்னென்ன வந்துட்டு, ஃப்ரக்டோஸ் வந்துட்டு, குளுக்கோஸ் வந்துட்டு, விட்டமின்ஸ் வந்துட்டு, இதெல்லாம் வந்துட்டு இதோட சேர்த்து இன்னும் என்ன வந்திருக்கும். இப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல சில பாரமான உலோகங்கள், நஞ்சுகள் அதெல்லாம் காணப்படும் சரியானே. அப்ப அதுவும் என்ன செய்யும், இங்க காணப்படும், நஞ்சு பொருட்கள் இந்த மாதிரி காணப்படும் சரியா. இப்ப இதெல்லாம் இப்ப இங்க இருந்தா போதுமா, நம்மளோட போஷணை பொருட்களா இருந்தாலும் சரி, நஞ்சு பொருட்களா இருந்தாலும் சரி, எங்க தான் கடத்தப்படும், அடுத்தது பிளட்டுக்குள்ள கடத்தப்படணும், பிளட் வெசல்ஸ் சரியானே. இது நல்ல டீட்டெயிலா நீங்க எப்படி காட்டலாமாட்டா சரி, உண்மை அனட்டமிக்கலா சரியானே. எப்படி காட்டலாம், இங்க சடைமுலை காணப்படும் சரியானே. சடைமுலையில இந்த மாதிரி களங்கள் காணப்படும். இந்த களத்தை தான் நான் என்ன செஞ்சுக்கேன், இந்த மாதிரி பெருசா காட்டிருக்கேன் சரியா. இந்த களத்துக்குள்ள என்ன போக போகுது, ஆற்று கெப்பிலரிஸ் போய் என்னையா மாறும், நாளமா மாறி வெளியாகும் சரியானே. அதை நான் இந்த மாதிரி காட்டிருக்கேன் சரிதானே. இப்ப என்ன செய்ய போதாண்டா, இங்க இருந்து வர இதெல்லாம் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் சரியானே. குளுக்கோஸா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும், நஞ்சு பொருட்களா இருந்தாலும் என்ன செய்யும், இங்க வரும். இங்க வந்த உடனே இப்ப என்னது, இது உடனே என்ன செய்ய இயல, நமக்கு உடம்பு ஃபுல்லா சப்ளை பண்ண இயல. ஏன், இங்க வர நியூட்ரியன்ஸ் வந்துட்டு சப்ளை பண்ணலாம், ஆனா நஞ்சு பொருட்கள் இல்லை, அப்ப அதை சப்ளை பண்ண இயலாது. அப்ப அதுக்குத்தான் என்ன செய்யணும், முதலாவது அதை அவரை நச்சு நீக்கணும் சரியா. அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்ய போறோம்டா, இது யாருக்கு அனுப்ப போறோம்டா, இந்த பிளட்டை எதுக்கு, ஈரலுக்கு அனுப்புவோம் சரியா. அப்ப இது டீஆக்சிஜன் பிளட்டா, நீல கலர். இது எதுக்கு போகுது, ஈரலுக்கு போகும் சரியானே. ஈரலுக்கு போய் என்ன செய்யும், ஈரலுக்கு போய் நச்சகற்றப்படும் சரியானே. நச்சகற்றப்பட்டு தேவையான இதெல்லாம் செஞ்சு திரும்ப எங்க போக போகுது, ஈரல்ல இருந்து வெளியாகி என்ன என்ன காண வெளியாகும், இந்த மாதிரி ஒழுங்கா. ஓகே, இந்த மாதிரி வெளியாகும் சரியானே, இங்க இருந்து இங்க போகும். இதுதான் என்னது,
கீழ் பெரும் நாளம். சரியான இந்த கன்செப்ட். இந்த மாதிரி சிறுகுடல இருந்து அகத்துறிஞ்சப்படுற போஷண பொருட்கள் எங்கெங்க போகும், எங்க முதல்ல அது எங்க போகும்? அதுல காணப்படுற சடைமூலையில காணப்படுற நுண் சடைமூலை, சாரி, சடைமூலையில காணப்படுற டென்ட்ரோசைட்டுகள், சிறுகுடல் கலங்கள்னு சொல்லுவாங்களா, குடல் கலங்கள்னு சொல்லுவாங்க. குடல் கலங்களால என்ன செய்யப்படும்? அகத்துறிஞ்சப்படும். அதான் என்ன காட்டுறீங்க அங்க இருந்து. இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்டா, ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின், ஈரல் வாயி நாளம், அப்படி இல்லாட்டி வாயி நாளம்னு சொல்லுவாங்க. ஈரல் வாயி நாளம் பெட்டர். ஈரல் வாயி நாளம். சரியானே. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்ண்டா, நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா நாடியோ நாளங்களோ எங்க இருந்து பிளட்டை கொண்டு வரும்டா, ஹார்ட்ல இருந்து டிரெக்டா ஏதோ ஒரு அங்கத்துக்கு என்ன செய்யும், கொண்டு வரும். சரிதானே. ஆனா இந்த ஈரல் வாயினால பாருங்க, ஒரு ஓகான், என்ன என்ன ஓகான், இந்த இந்த ஸ்மால் இன்டெஸ்டின்ல இருந்து எங்க கொண்டு போகுது, ஈரல். அப்ப ரெண்டுமே ஓகான். ஓகானுக்கும் ஓகானுக்கும் இடையில இருக்கிற ஒரு நாளம் தான் இந்த ஈரல் வாயி நாளம். சரியானே. அடுத்தது இதுல ஓகே, அதுதான் அதோட ஸ்பெஷல் வந்துகிட்டு. இதுல இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்ப இது பார்த்துட்டோம். இப்ப இன்னும் ஒரு விஷயம் தான் என்னது, இதுல காணப்படுற இந்த விஷயம். ஓகே, அடுத்தது லிபிட். லிபிட் என்ன மாதிரி கடத்தப்படும்ங்கிறது நம்ம அடுத்த கிளாஸ்ல செமிபாட்டோட மொத்தமா பார்ப்போம். சரியானே. இல்ல இதுலயே பார்ப்போமா நம்ம? இல்ல, நம்ம அடுத்த கிளாஸ்ல அது எந்த இதுல குழப்பிக்கொள்ள தேவை நம்ம. சரியானே. ஓகே, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், இது சிறுகுடல்ல இருந்து ரெண்டு இடத்துல இருந்து நொதியங்கள் வரும். ஒன்று சதையிலிருந்தும் வரும், அடுத்தது இந்த இரைப்பை சுவர்ல, ஸ்மால் இன்டெஸ்டின் சுவர்ல இருந்தும் வரும். சரியானே. இப்ப நம்ம சாதாரணமா ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் நீர் குடிப்போம்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 லிட்டர் நீர் குடிப்போம். சரியானே. இந்த 2 லிட்டர் நீர் குடிச்சா அந்த 2 லிட்டர் நீரும் எங்க போகும், நம்ம உடம்புக்கு சாதாரணமா எடுக்கும், ஆக துறிஞ்சப்படும். ஆனா இதுக்குள்ள சுரக்கப்படுற இந்த என்சைம்ஸ், இந்த இந்த என்சைம்ஸ் எல்லாம் மொத்தமா சேர்த்து இந்த ஒரு லிக்விட் ஒன்று இருக்குன்னு தானே, அந்த லிக்விட் அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7 லிட்டர். சரிதானே. இதை ஒரு பாயிண்டா சொல்றாங்க. உம் என்னது, நாம உள்ளெடுக்கப்படும் 2 லிட்டர் நீருக்கு மேலதிகமாக 7 லிட்டர் சுரக்கப்படுகிறது. ஓகே தானே. அப்ப அப்ப அந்த 2 லிட்டர் எக்ஸ்ட்ரா 5 லிட்டர் எங்க இருந்து அந்த எடுக்க கூடாது. ஏன், நம்ம குடிக்கிற மட்டுமா நம்ம உடம்புல நீர், நம்ம ஒவ்வொரு செல்லையும் என்ன இருக்கு, நீர் இருக்கு. சரிதானே. 70 70 கிலோகிராம் இருக்கிற ஒரு ஆள்ல எவ்வளவு நீர் இருக்கும்? 42 கிலோகிராம் நீர் தானே இருக்கும். எப்படி பாக்குறாரு, 60% வாட்டர். சரிதானே. ஓகே, அடுத்தது நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன் பத்தி பார்த்தோம். என்னென்ன பாட்டு இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது நேர்குடல் பார்த்தோம், குதம் பார்த்தோம், குதத்துல இருக்கிற 2 இருக்கைகளும் பார்த்துட்டோம். சரிதானே. உம் அடுத்தது நான் சொன்னேன், அந்த ஜங்ஷன் ஒன்று இருக்கு, அந்த ஜங்ஷனுக்கு கீழே என்ன இருக்கும், குருட்டுக்குடல் இருக்கும். சரிண்ணே. இந்த குருட்டுக்குடல் மனிதன்ல இந்த அளவு சின்னதா இருக்குங்கிறதுக்கு எல்லா விலங்குகளையும் இந்த மாதிரி சின்னதா இருக்காது. சரியா. ஏனென்றா இதுலதான், இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, செல்லுலோஸை சாப்பிடுறோம். சரியா. செல்லுலோஸ் மனிதர்ல செயல்பாடு அடையுமா? செயல்பாடு அடையாது. அப்ப என்ன செய்யும், நம்ம இதுல இங்க வந்து தங்க போகுது. சரியானே. செல்லுலோஸ் நார்கள் தங்கும். அதில் மனித உடம்புல இருக்கிற சில பாக்டீரியாக்கள் என்ன செய்ய போகுதுண்டா, அதை நொதிக்கும். சரிண்ணே. ஆனாலும் மனிதன்ல அந்த அளவுக்கு நோய்க்காது. ஏன், அது இருக்கும், நம்ம குருட்டுக்குடலும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகல. அந்த அதை நொதிக்கிறதுக்குரிய அந்த நொதியங்களும் இல்லை. என்ன என்ன நொதியம், செல்லுலோஸ். அந்த செல்லுலேஸ். சரி, அப்ப அந்த நொதியமும் இல்லை. அதனால அந்த அளவுக்கு வினைத்திறன் நடக்காது. இதே ஒரு மாட்டு எடுத்து பாத்தீங்கன்னா, மாட்டுல இருக்கிற இந்த குருட்டு கூட நல்லா விருத்தி அடைஞ்சு காணப்படும், நல்ல பெருசா இருக்கும். இந்த மாதிரி இல்லாம நல்லா இந்த மாதிரி வளர்ந்து வளர்ந்து பெருசா இது மாதிரி காணப்படும். சரி. அப்ப அதுல என்ன, நிறைய அது ஃபுல்லாவே என்ன காணப்பட போகுது, பாக்டீரியா காணப்படும். அப்ப அதுல என்ன நடக்கும், செல்லுலோஸ் போன்ற செயல்பாடு அடையாத நார்கள் நோய்த்தலுக்கு உள்ளாகும். சரியானே. அது மட்டும் இல்லாம விட்டமின் கே அதுல காணப்படுற
நுண்ணங்கியல் எதை தொகுக்கும் பார்த்தீங்கன்னா விட்டமின் கே. விட்டமின் கே எதுக்கு? பிளட் குளோட்டிங், குருதி உறவுகளுக்கு தொழிற்படும். அடுத்தது விட்டமின் பி. சரியான, விட்டமின் பில போலிக் அசிட்னு சொல்றாங்க. சரியான, போலிக் அசிட். போலிக் அசிட்ங்கிறது என்ன? விட்டமின் B9. சரியான, அநேகமான பிரெக்னென்ட் உமன்ஸ் எடுப்பாங்க. பிரெக்னென்ட் உமன்ஸ் எடுக்கணும். சொல்லுவாங்க எப்படின்னா, இப்ப பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முதல்ல இருந்து அவங்க என்ன செய்யணும், அந்த போலிக்கு பிரெக்னென்ட் ஆக போறோம்னு ஒரு டவுட் வந்தாலே அதுல என்ன செய்யணும், அப்ப இருந்து அதுக்கு முதல்ல இருந்து அவங்க என்ன செஞ்சிடணும், அதை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த அளவுக்கு முக்கியம் இந்த போலிக் ஆசிட் பிரெக்னென்ட் உமன்ஸ். அது சரியான. அதை தாண்டி விட்டமின் B9 வேற என்னத்துக்கு உதவும் பார்த்தீங்கன்னா, அது இல்லாட்டி என்ன வரும்? இரத்தச்சோகை வரும். சரியான, இரத்தச்சோகை அல்லது குருதிச்சோகை வரும். குருதிச்சோகைக்குரிய 3 விட்டமின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன, எப்படி பாடமாக்கலாம்? 3, 6, 9, 12. இந்த 3 மட்டும் இல்லை, 6, 9, 12. இது 3ம் இரத்தச்சோகைக்குரிய விட்டமின்ஸ். விட்டமின் B6, B9, B12 இது 3 இல்லாட்டி என்ன நடக்கும்? இரத்தச்சோகை வரும். மற்றது முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். குருட்டு குடல் இருக்கு. சரியான, குருட்டு குடல் மனிதனில் என்ன காணப்படும்? சின்னதா காணப்படும். அதுல ஒரு வெளி நீட்டமாக காணப்படுறதா என்னது? குடல் வளரி, அப்பெண்டிக்ஸ் சொல்லுவோம். உம் அதுல அது ஒரு எக்ஸ்ட்ரா, இப்ப உடம்புல ஏதாவது எக்ஸ்ட்ரா ஓகான் ஏதாவது இருக்கா? இது எங்கேயுமே இல்லை. ஆனா இந்த அப்பெண்டிக்ஸை மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஓகான் சொல்றாங்க. சரியான, அதுல பெருசா எந்த ஒரு தொழிலும் இல்லை. என்ன ஒரு தொழில் தானே இருக்கு? வருத்தம் வாரம் மட்டும்தான் இருக்கு, அப்பெண்டிசைட்டிஸ். இதுல வர என்ன இங்க இருக்கிற கிருமிகள் இங்க வந்து இதை இன்ஃபெக்ட் ஆகிருக்கும். அப்ப அப்பெண்டிசைட்டிஸ் வரும். சரியான, அந்த ஒரு இதுக்காக அவங்க என்ன சொல்றாங்க, இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஓகானு சொல்றாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு துண்டு. இல்லாட்டியும் அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மனுஷனுக்கு. உம். அடுத்தது நம்ம ரெண்டு ரெண்டு சுரப்பிகள் இருக்கு. என்னென்ன? சதையி, ஈரல். அது ரெண்டையும் நம்ம தனித்தனியா பார்க்கணும். அதுல அதற்கு அதுக்குரிய கான்கள் பார்த்துட்டோம் நம்ம. சரியான, ஈரலுக்கும் இதுக்குமான எல்லா கான்களையும் பார்த்துட்டோம். அதை நீங்க ஒரு டயக்ராம் மாதிரி கீறி வச்சுக்கொள்ளுங்க. சரியான, எப்படி ரியலான டயக்ராம் இல்லாம சும்மா நார்மலான டயக்ராம். இந்த மாதிரி ஒரு குழாய் ஒன்று இருக்கு. ஈரல், ஈரலுக்கு பித்தப்பை, இங்கால சதை. சரியானே. அப்ப இதுவும் அப்ப இதுல இருந்து ஒரு குழாய் வரும், இதுல இருந்து ஒரு குழாய் வரும், வந்து இதுல இருந்து ஒரு குழாய் வரும், இது இதுவும் ஜாயின் ஆகி ஒரு குழாய் போகும், இது. சரிதானே. அப்ப நீங்க எதுக்கு பேர் போடணும்? இதுக்கு பேர் போடணும், இதுக்கு பேர் போடணும், இதுக்கு பேர் போடணும், இதுக்கு பேர் போடணும், இதுக்கு பேர் போடணும். 1, 2, 3, 4, 5 கான்கள் இருக்கு. சரி, இது ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம். சும்மா உங்களுக்கு தெரிஞ்சு சரி. முன்சி ரூட்ல நீங்க சி வடிவினாலே பாக்குறதுக்கு விளங்கிடும். சரியா. ஆனா உண்மையில இந்த மாதிரி இருக்காது. ஏன் சதி வந்துகிட்டு இங்க காணப்படும் இந்த மாதிரி சும்மா ஒரு ஸ்கீம் டயக்ராமுக்காக இந்த மாதிரி நீங்க சில எழுதி வைக்கலாம். ஓகே, அப்ப நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிப்போமா? இன்னும் ஒரு 2 கிளாஸ்ல நம்ம என்ன செய்யலாம், டைஜஷனை முடிச்சுட்டு கேள்வியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நான் இதுக்குரிய ட்வீட் அனுப்பிக்கிறேன், டைஜஷனுக்குரிய ட்வீட். சொல்லுங்க, எதர்ஷனா ட்வீட் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? நம்ம இதுவரைக்கும் படிச்சதுக்குரிய கேள்விகளை நீங்க ஒவ்வொரு கிளாஸ் முடிய செஞ்சு பாருங்க. அதுதான். ஓகே, இல்லைன்னா நான் அனுப்பி விடுறேன்.
அதுதான் உங்களுக்கு எந்த கிளாஸ் மட்டும் இல்லை. நீங்க எந்த ஒரு உங்களோட கையில கிளாசிஃபைட் எம்சிக்யூஸ் இருக்கணும். எந்த ஒரு பாடம் எடுத்தாலும் கிளாசிஃபைட் எம்சிக்யூஸ். சரியா? அதுல நீங்க அண்டைக்கு அண்டைக்கு படிக்கிறத அண்டைக்கு அண்டைக்கு கேள்வி செஞ்சு பார்க்கணும். சம்டைம்ஸ் என்ன, அன்றைக்கு படிச்சதுல ஒரு 2 3 கேள்வி வராது, அடுத்த கிளாஸ்ல படிக்கக்கூடியதா இருக்கும். சரி, அந்த கேள்விகளை பார்க்கும்போது ஓகே டிஷ்யூஸ் டியூட் அனுப்பினேன், டிஷ்யூஸ் டியூட் அனுப்பினேன், அதெல்லாம் செஞ்சு பாருங்க. நீங்க டிஷ்யூஸ் முடிச்சிட்டோம், எல்லா கேள்வியும் செய்யணும், ஒன்று கேள்வி விடாம. சம்டைம்ஸ் ஒரே கேள்வி திரும்பியும் வந்து வரலாம், திரும்ப செய்யுங்க. இப்போ ஒரே கேள்விக்கு நீங்க ஒரு ஷார்ட் மெத்தட் வச்சு எழுதிப்பீங்க தானே. என்னது, உதாரணத்துக்கு இப்ப நான் என்னது, எளிய மேலணி நிலையத்துல தொழில் காட்டு, எளிய மேலணி நிலையத்துல சரி, மேலணி நிலையத்துல தொழில் தொடர்பான ஒரு கேள்வி வேண்டா, நீங்க என்ன என்ன எழுதணும், பிஏஎஸ், அதுல என்னென்ன பாதுகாப்பு, உள்ள இருந்து வெளியே வர்றது, வெளியே இருந்து உள்ளுக்கு போறது, மெக்கானிக்கல் பாதுகாப்பு, அடுத்தது எஸ்ஹெச்இ. இது எல்லாத்தையும் எழுதி தானே இந்த முதல்ல கேள்வி விடையெடுத்துப்பீங்க. அடுத்து ரெண்டா கேள்வியும் அதே தொடர்பான கேள்வி வேணா, நீங்க என்ன செய்யுங்க, திரும்ப அதே இது எழுதுங்க. சரியானே? அதே வாயால சொல்லி சொல்லி பாருங்க. பிஏஎஸ் திரும்ப சொல்லி எழுத போல என்ன செய்யும், ஒரு கை பழக்கத்துக்கு அது வரும். எம்சிக்யூ செய்ய நல்ல ஸ்கோர் பண்ணலாம். சரியானே? நீங்க மினிமம் 45 விட குறைய இயலாது. எம்சிக்யூ எம்சிக்யூ தான் ஸ்கோர் பண்ணணும். எம்சிக்யூ மட்டும் இல்ல, ஆனா எம்சிக்யூ ஸ்கோர் பண்ணணும். அப்பதான் அங்கால ஈஸி, அங்கால நீங்க எஸ்ஏல எடுக்கிற மார்க்ஸ் கை கொடுக்கும். சரியானே? எம்சிக்யூல குறைய எடுத்துட்டு அங்கால நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இயலாது, கஷ்டம். எம்சிக்யூல ஓரளவு கொஞ்சம் அது மார்க்ஸ் எடுத்துட்டு கொஞ்சம் சொல்லலாம், 7 மாத மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு எம்சிக்யூல எடுத்துக்கொள்ளுங்க நீங்க. அதுக்கு பிறகு எஸ்ஏ ஸ்ட்ரக்சர்ல என்ன செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மார்க்ஸை குறைக்காது எஸ்ஏ ஸ்ட்ரக்சர்ல மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா எம்சிக்யூல மேக்ஸிமம் 7 மாத அளவு கூட்டிக்கொள்ளுங்க எம்சிக்யூ. சரி, அதுக்காக தான் நம்ம என்னது, வெறுமனே அந்த டெஸ்ட் 5 யூனிட்டுக்குள்ள நல்லா படிச்சு டீப்பா படிச்சு மார்க்ஸ் எடுக்க போறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நீங்க மொத்த 10 யூனிட்டையுமே நார்மலா படிச்சாலே போதும். 10 யூனிட்டையும் மேலோட்டமா, அதாவது டீப்பா போகாம மேலோட்டமா படிச்சாலே நீங்க என்ன செய்யலாம், மார்க்ஸ் எடுக்கலாம். சரி, நான் 5 யூனிட் முக்கியம்னு சொல்லல, முக்கியம் இல்லைன்னு சொல்லல, முக்கியம்தான். அதுக்காக அந்த மிச்சம் வீட்டு அந்த விற்ற பழக்கம் இருக்கு தானே, அது செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க. அதையும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சரி, அட்லீஸ்ட் என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிற ஏதாவது ஒரு தர மாதிரி புக் எடுத்து வாசிங்க. அதை வாசிச்சு அதை ஒரு ஷார்ட் டயக்ராமா மாற்றி எடுத்து வச்சு படிங்க. அதை விட விட வேணாம். ஓகே, இப்போ வேற ஏதாவது கேட்கறதுக்கு கையிலே அந்த உங்களுக்கு அந்த டிஷ்யூ செக்யூரிட்டி கிடைச்சிச்சா, இளையங்கள்? ஓகே, அதுல ஒரு டியூட், அதாவது நான் நினைக்கிறேன் டேப்ரஸ் சார் டியூட் ஆகிருக்கும் நினைக்கிறேன், சரியா நினைவில்லை. அதுல ஒரு டியூட்ல டைஜஷனுக்குரிய கேள்வியும் சேர்ந்து தான் இருக்கு. சரியா? அப்ப நீங்க அதை நீங்க செய்யலாம். சமன்பாட்டுக்குரிய தொகுதி, சமன்பாடு என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குங்கிறது நான் இன்னும் படிக்கல, இப்பதான் நொதியங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன நொதியம் எங்கெங்க வரும்ங்கிறது அடுத்த கிளாஸ்ல நம்ம செஞ்ச தான் அந்த ரியாக்ஷன் பாட்டை செய்யற மாதிரி இருக்கும். சம்பந்தமா வரும். சரியா? அப்ப அதையும் படிச்சுட்டு நீங்க கேள்வி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் தந்த இளையங்கள் டவுட் இருந்தா கேளுங்க.